தருவாயே 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 அன்னை மீனாட்சி தாயே ஆனந்த ரூபிணியே அன்னை மீனாட்சி தாயே ஆனந்த ரூபிணியே தென்னவர் பாண்டியல் தென்னவர் பாண்டியல் தாயே இன்பமெல்லாம் அள்ளி தருவாய் 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 அன்னை மீனாட்சி தாயே தருவாய் 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 சுகந்தரும் கருணையில் பாகிரினே திகம்பர சுகந்தரும் கருணையில் பாகிரிய திகம்பர சுகந்தரும் கருணையில் பாகிரியே இன்பமெல்லாம் வள்ளி தருவாய 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 திகம்பர சுகம் தரும் கருணையில் ஏகம்பர சுகம் தரும் கருணையின் பாகரி ஏகம்பர சுகம் தரும் கருணையின் வாய் ஏகம்பர சுகம் தரும் கருணையின் வாகினியே இன்பமெல்லாம் மல்லி தருவாய் 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 மதுரை ராணியே மங்கள கல்யாணியே மாதவன் சோதரியே மனமுடன் அருள்வாயே மதுரை ராணியே மங்கள கல்யாணியே மதுரை ராணியே மங்கள கல்யாணியே மனமு வந்தோர் கருணை எனக்கருள் செய்வாய் நீ மாமதுரை மாமதுரை ராணியே மங்கள கல்யாணியே மாதவன் சோதரியே மனமுடன் அருள்வாயே சபையில் கூடியிருக்கின்ற பெரியோர்களுக்கும் என் அருமை தாய்மார்களுக்கும் சுத்துவட்டார கிராமத்தில் இருந்து இந்த நாடகத்தை கண்டுகளிக்க வந்திருக்கும் அன்பு உள்ளங்களுக்கும் உயர்ந்த காவல்துறை அதிகாரி அவர்களுக்கும் இங்கே அருமையான முறையிலே மைக் செட் ஆபரேட் பண்ணி கொண்டிருக்கும் ஆபரேட்டர்களுக்கும் மைக் செட் உரிமையாளர்களுக்கும் இந்த நாடக அமைப்பாளர் அன்பு அண்ணா அழகராசா அவர்களுக்கும் எனது சார்பாகவும் எங்கள் மதுரை தமிழ்நாடு நாடக நடிகர்கள் சார்பாகவும் வணக்கம் வணக்கம் வணக்கம். இவரங்க மேடையிலே ஊமத்துறையாக வேடந்தாங்கி நடிக்கும் முனியாண்டி அவர்களுக்கு புதுக்குளம் கிராமத்தின் சார்பாகவும் மாமன்னர் மருதுவாண்டியர் பேரவையின் சார்பாகவும் இந்த பொன்னாடை போற்றி கௌரவிக்கப்படுகிறது. முனியாண்டி அவர்களுக்கு தேவர் பாட்டல் பாடச் சொல்லி புதுக்குளம் கிராமம் 5 மரம் துபாய் இருப்பு அவர்கள் 50 ரூபாய் அன்பளிப்பு கொடுத்துள்ளார்கள். உண்மையில் கட்டபொம்மனுடைய சபையில் தான் எல்லா சமூகத்திலும் சுச்சி மேல இருக்கும் மேல இருக்குமாமா இல்ல நீங்க கை வைக்க வந்து ஆமா ஆஃப் ஆயிருக்கு அந்த அது முன்னாடி இன்னும் கொஞ்சம் முன்னாடி வாங்க. டேய் கருப்பு அந்த மைக் காத்துக்கிட்டே இருப்பேன். ஹலோ
உண்மையில் கட்டபொம்மனுடைய மந்திரி சபையில்தான் எல்லா ஜாதியினருமே பதவியில் இருந்தது, படைத்தலைவர்களாக இருந்தது, அனைத்து ஜாதிகளுமே இருந்திருக்கிறார்கள். அப்படித்தானே வாத்தியாரே? அதே உண்மை. எங்களுக்கெல்லாம் பொன்னாடை போர்த்தி கௌரவப்படுத்திய விழா கமிட்டியாளர்களுக்கும் மாமன்னர் மருதுபாண்டியர் இளைஞர் நற்பணி மன்றத்தார்களுக்கும் எனது சார்பாகவும் எங்களது மதுரை தமிழ்நாடு நாடக நடிகர்கள் சார்பாகவும் வணக்கம். இங்கே அருமையான முறையிலே யூடியூப் எடுத்துக்கொண்டிருக்கும் அன்பு உள்ளங்கள், அன்பு அண்ணா முருகன் அவர்களுக்கு எனது சார்பாகவும் எங்களது கலைக்குழுவின் சார்பாகவும் வணக்கம். தேவர் புகழ் பாடச் சொல்லி எனக்கு 50 ரூபாய் அன்பளிப்பளித்த அன்பு அண்ணா அவர்களுக்கு எனது மதுரை தமிழ்நாடு நாடக நடிகர் சார்பாக வணக்கம். இன்றைய தினத்திலே இந்த பக்கம் மேலே 4 சிங்கங்கள் ஒரு ரெக்கல்ல அமைகிறது ரொம்ப கஷ்டம். 4 சிங்கமும் ஒழுங்கு ஒரே ரெக்கல்ல மேடையில் அமைகிறது அவ்வளவு சீக்கிரம் 4 பேர்த்தையும் பிடிக்க முடியாது. ஆனால் இன்றைய தினத்திலே அன்பு அண்ணா அழகராசா அவர்கள் இந்த 4 சிங்கத்தையும் பிடிச்சி கரெக்டாக இங்கே அவங்க உள்ளூரில் போட்டிருக்காருன்னு உண்மையிலே எங்களுக்கு நாங்கள் பாடுற நடிகர்களுக்கு இந்த கிராம மக்களுக்கு உண்மையிலே அது ஒரு பெருமை தான். இருந்தாலும் நான் என் கதைக்கு செல்கின்றேன். வணக்கம். 9 கம்பளமா 18 தொட்டியவார்களும் பார்க்க வந்த துறைமுகளை சக்கரவித்தாயே உன் சேயன் ஊமத்திரை பாண்டியன் அடிபணின்றேன். தாயே நீதான் எங்களை காத்து ரட்சிக்க வேண்டும். மறிவில்லா இச்சமயம் மறிவில்ல கலைக எல்லா தெய்வங்களும் வந்துதவு எனக்கு, எல்லா தெய்வங்களும் வந்துதாவு ஊரில் அருள் பாலிக்கும் ஐயனாரே, ஊரில் அருள் பாலிக்கும் ஐயனாரே, எங்களை காத்திட வந்திடுவாய். தாயடி மேலான மந்திரங்கள் கற்றதாய நீலமலையாலும் போன தெய்வம், மேலே மலையாலும் போன தெய்வம், நீலமலையாலும் போன தெய்வம், மேலான மந்திரம் கற்ற தெய்வம்.
மாட்டாங்க. பொறுமையிலும் பொக்கிஷம். ஆனால் இளைய மகராஜா அப்படி அல்ல. அப்படி இல்ல. வாயால பேச மாட்டாங்க. ஈர வாளால பேசுவாரு. ஈ ஒட்டினாலும் இரும்புல ஈ ஓட்டினாலும் இருதுண்டமா வெட்டக்கூடியவர். இன்னைக்கு நம்ம 2 வாட்டி 7 துண்டமா வெட்ட போறாங்க. என்னைய கூட 7 துண்டமா வெட்டிடலாம்டா. ஆமாடா. உன்னை எப்படி வெட்டுறது? சாம்பார்ல பச்சை மிளகாய் நடுவுல 2 கீறி போடுவாங்கல்ல, அந்த மாதிரி கீறி போட முடியும். உன்னை அதுக்காண்டி நீ பச்சை மிளகாய் மிதமா இருந்துறாத. ஏன்டா வாயில வச்சு பாரு, சுறுச்சுறுன்னு ஏறு. பச்சை மிளகாயவா? ஒரு தடவை வாயை கட்டி வைக்கவா? சே போடாங்கட்டு. மகராஜ் எதிர்பார்த்தோம் இருக்காரு. எதிர்பார்த்தோம் பாருங்க. மகராஜ் எதிர்பார்ப்போம். முள்ளுப்பட்டி முத்தப்ப நாயக்கர் மாமனார் அவர்களே, மருமகனே, நன்றாக இருக்கிறீர்களா? சக்கரவி அருளால் சந்தோஷமா இருக்கின்றோம் மகராஜா. சக்கரவின் அருளாலும் காளியம்மன் கிருபையாலும் இன்று போல் என்று வாழ்க என்று உங்கள் மருமகன் ஊமுத்திரை பாண்டியன் வாழ்த்தி வரமளிக்கின்றேன். பல்லாண்டு கால வாழ்க மாமனார் அவர்களே. தாங்கள் இருக்கும்போது எங்களுக்கு எந்த குறையும் நேராது மகராஜா. மாமனார் அவர்களே, மருமகனே, வடக்கே எம்மி முதல் தெற்கே கன்னியாகுமரி வரை ஜெகதீர பாண்டியன் வீரபாண்டிய கட்டவுமன் அவன் தம்பி ஊமுத்திரை பாண்டியனை உண்மை மகராஜா. எதிர்த்தவரும் யாரும் இல்லை, இனிமேல் எதுக்கு போவவரும் இல்லை. அதுதான் அன்றும் இல்லை இன்றும் இல்லை, இனிமேல் நடக்க போவதும் இல்லை மகராஜா. ஆட்டு தோலுக்கு இடங்கென்று ஆட்டு அபகரித்து காட்டு தற்போது நடத்தும் காட்டு மிராண்டிகள் என்னவன் ஆண்டு கொண்டு வரும் தென்தமிழ்நாட்டை கைப்பற்ற பட்ட பகல்கருவாய் நான் பரங்கி தலையிலும் வெள்ளையே நல்லவா. அதுதான் ஒருக்கால் நடக்காது மகராஜா. அவன் கிடைக்கிற மகராஜா மானம் கட்ட மக்குவாய அந்த வெள்ளக்காரங்க மகராஜா. சிங்கத்தை எதுக்கு வந்த சிறுநரி குத்தமே? சிங்கம் மின்னஞ்சுமா பின்னஞ்சுமா அல்லது காட்டி ஓடுமா? அதுதான் ஒருக்கால் நடக்காது மகராஜா. வரட்டு மகராஜா, அவங்களே எங்களுக்கு ஏமாத்துறோம் இல்ல ஏமாத்துறோம். மாமனார் அவர்களே, அன்று ஒரு நாள் ராமநாதபுரம் எல்குள சிறையில் மீட்டிங் என்ற அந்நிய நாட்டு ஆங்கிலேயர்கள் அழைக்க 1000 கம்பளம் 100 பரிவாரம் 64 படைத்தலைவரும் நானும் எனது அண்ணாவும் மந்திரியாரும் சென்றிருந்தோம். அப்பொழுது அந்நிய நாட்டு ஆங்கிலேயன் தெரிவித்தால், உனது கம்பள வீரர்களை பார்த்து என் பட்டாளங்கள் பயப்படுகின்றது, நீங்கள் மூவேறு வாருங்கள் மீட்டிங் என்று அண்ணவன் தெரிவித்தான். அதை கேட்ட எனது அண்ணா, வாருங்கள் மூவேறும் செல்வோம், கம்பள வீரர்கள் அனைவரும் தாங்கள் தங்கியிருங்கள் என்றார். அப்பொழுது அந்நிய நாட்டு ஆங்கிலேயன் அண்ணாவிடம் வரி கேட்டு தொல்லை பண்ணினான். அண்ணாவுக்கு கோபம் வந்து விட்டது. அண்ணாவின் முந்திய பிடித்து அண்ணவன் இழுத்து விட்டான். என் கையில் இருக்கும் வாளால் அவன் கரங்களை வெட்டி விட்டேன். மாமனார் அவர்களே, நரித்தந்திரம் படைத்த வெள்ளையர்கள் எங்கள் மூவரையும் சிறை அடைத்து விட்டார்கள். அதை கேட்ட முக்குளத்தில் பிறந்த பகுதூர் வெள்ளையத்தேவனோ வீரவாள் கையிலேந்தி வெள்ளப்புறல் மேல் சமாரி செய்து ராமநாதபுரம் எல்குள சிறையை உடைத்து எங்கள் இருவரையும் மீட்டி வந்து விட்டார். உண்மைதானே? வரும்பொழுது என் மகனுடைய பகுதூர் வெள்ளையத்தேவனுடைய வீரத்தை பார்த்து ராமநாதபுரம் பாஸ்கர சேதுபதி பெற்றெடுத்த பந்தாள செல்வி எனது மருமகள் அண்ணவன் மீது ஆசை கொண்டு பின்தொடர்ந்து வந்து விட்டார்கள். அண்ணவரையும் அழைத்து வந்து சக்கரவி ஆலயத்தில் இருவருக்கும் திருமணம் செய்து பாஞ்சி நகரிலே படை தளபதியாகவும் வள்ளநாட்டிலே சிறு அரசாகவும் என மகன் பகுதூர் வெள்ளையத்தேவன் வாழ்ந்து வருகின்றான். வாழ்ந்து வரும் நேரத்தில் அந்நிய நாட்டு ஆங்கிலேயர் பாஞ்சியை கைப்பற்ற வேண்டும் என்ற பட்ட பகல்கள் ஒன்று இருக்கின்றார். என்ன வரி? என்ன வரியா? யாருக்கு தெரியாது? அதுக்கு மீறி கேட்டவன் 10 மாசம் கழிச்சு டெலிவரி பண்ணிடுவான். யாரா? வெள்ளையில வெளியே இருந்து கையாடி படிச்சு கிளப்பிடுறான். அந்த வெள்ளைக்காரங்க மகராஜா. இவர்தான் வாத்தியார் கை. மாமனார் அவர்களே, கந்தி சட்டை கம்பி சட்டை யானையேற்றம் குதிரை ஏற்றம் சகலெல்லாம் கற்றுக் கொடுத்து 30வது வள்ளி அண்ணா வீரபாண்டிய கட்டவும் அவர்களுக்கு பட்டம் சூட்டி இந்த பாஞ்சி நகரை எவ்வித குறையில்லாமல் வாழ்ந்து வருகின்றோம் அல்லவா? உண்மைதானே? மாமனார் அவர்களே, மந்திரியார் மகள் காதணி விழாவிற்கு 1000 கம்பளம் 100 பரிவாரம் 64 படை தலைவர்களும் என்ன செய்றீங்க? என்ன கலக்குறீங்க? நெல் வாங்க போன விவரத்தை எப்படி பேசினா 2 பேரும் கலந்து உரையாடுற முருங்க. அப்படியா? பரவாயில்லை. மாமனார் அவர்களே, நெல் வட்டிக்கு வாங்கி வந்தீர்களா கடனுக்கு வாங்கி வந்தீர்களா என்று தெரிவிங்கள் பார்க்கலாம். மகாராஜா, தாங்கள் தெரிவித்த வண்ணம் 1000 கம்பளம் 100 பரிவாரம் 64 படை வீரர்களும் எல்லோரும் நெல் வாங்க சிறுவை கொண்டு போன மகாராஜா. சரி. அங்க முதல் கோட்டை வாசலில் வேங்கிக்கு சமமான வேளாண்டி வீரர் காவலுங்க. இரண்டாம் கோட்டை வாசலில் கரடிக்கு சமமான கருப்பணத்தேவர் காவலுங்க. சரி. மூன்றாம் கோட்டை வாசலில் படைக்கு தளபதியான பாண்டியத்தேவர் காவலுங்க. படைக்கு பாண்டியத்தேவர். சரி. போய் வட்டிக்கு நெல் கேட்டோம்ங்க. கொடுக்க மறுத்து விட்டார்கள். சரி. கொண்டுகிட்டு வந்துட்டான். என்னத்தை மறுத்தார்கள்? என்னத்தை கொண்டு வந்தீர்கள்? என்னத்தை கொண்டீர்கள்? ஓய் வட்டிக்கு நெல் கேட்டோம்ங்க. குடுத்தாத்த வாங்கிட்டு வந்திருப்போம்லங்க. உண்மைதான். கொடுக்க மறுத்து விட்டார்கள். என்னத்தை கொடுக்க மறுத்தார்கள்? நெல்லை தாங்க. சரி. அப்புறம் கொண்டுகிட்டு வந்துட்டான். என்னத்தை கொண்டு வந்தீர்கள்? நெல்லை தாங்க. என்னையா கொடுக்க மறுத்து விட்டார்கள், நெல்லை கொண்டு வந்தோம் என்று தெரிவிக்கிறீர்கள்? போட நீ சாப்பிட போடா. போடா ஏன்டா வெட்டிக்கடா மாதிரி ஓடிக்கிற?
மகாராசா தெரிவிங்க. வட்டிக்கா ஏய், ஏன் அவசரப்படுற? அவசரமா சொன்னாரு. மாமனார் அவர்களே, மகாராசா மருமகனிடம் என்ன தயக்கம்? எதுக்கு பயப்படுற? நான் இருக்கேன், கேட்டுக்கா. ஏன் பயப்படுற? எடுத்துக்க. மகாராசா சரிங்க. அதான். நெஞ்சில யாருக்கு தைரியம் வேணும்? எனக்கு அவனுக்கு தானே. எனக்கு தைரியம் சொல்ல சொல்றீங்களா சொல்ல வேணாம்ன்றீங்களா? ஏய், செப்படா. செப்பணும். பயப்படாம செப்படா இருக்குடா. டே கொளிஞ்சிப்பட்டி போய் சேர மாட்டேடா மகாராசா. சரி தெரிவிங்களா ஐயா? வட்டிக்காத பணத்தை கேட்டான். ஆ, ஒன்று சொல்ல போறியா? டேய் வாடா இங்கே வா. பாருங்கள், போடா, போடா, போடா. முள்ளப்பட்டி உத்தமனா இருக்கின்றால் 300 பேருக்கு படைத்தலைவர். படைத்தலைவர். நாகலாபுரம் நாகப்பநாயக்கர் என்றால் 400 பேருக்கு படைத்தலைவர். காப்பு கம்பளம் என்று பேர் உரைத்தால் வேப்பிலையும் பாலாகும். உண்மைதான் மகாராசா. ஏய், நீ செப்படா. தெரியுங்க. ஏன் பயப்படுற? நீ செப்படா. டேய் வட்டிக்காத பணத்துக்கு நெல் கேட்டான். சரி. ஒன்று இருக்கு இல்லை இல்லைன்னு சொல்லணும். உண்மைதான். ஒன்று இருக்கு இல்லை இல்லைன்னு சொல்லணும். இது விக்டோரியா மகாராணிக்கு சொந்தமான நெல் சொந்தமான என்று தெரிவிக்க வேண்டும். தெரிவிக்க வேண்டும். ஆ, அதை விட்டுவிட்டு ஆ. எதை விட்டு? மகாராஜா அவன் தான் முன்ன போனேன் அவன் பாருங்க. மகாராஜா, நீ என்னத்துக்கு மகாராஜா? ஆ. தாங்கள் தெரிவித்த வண்ணம் எல்லோரும் நெல்வாங்க சென்றோம் மகாராஜா. சரி. தாங்கள் எங்களிடம் என்ன சொல்லி அனுப்பி வைத்தீர்களோ ஆ. அதே மாதிரி முடிச்சுட்டு வந்துட்டோமுங்க. சென்ற இடத்தில் பொன்பொருள் சேகரிப்புதானே நமது கம்பள வீரர்கள் பழக்கம். நாங்க என்னைக்கு நாள் சும்மா வந்திருக்கிறோமா? என்னைக்கு சென்ற இடத்தில் பொன்பொருள் சேகரிக்காம வந்திருக்கிறீர்கள்? செமக்க வாங்கிட்டு தான் வருவான். உண்மைதானையா? பேரும் புகழும் பொண்ணும் பொருளும் ஆ, இப்படி கேட்டா சரி. இப்படி கொடுத்தாங்க. பாருங்க, பொய்யா போலாமா? என்ன கேட்டார்கள், என்ன கொடுத்தார்கள், என்ன வாங்கி வந்தார்கள்? ஆ, ஏன்டா நம்ம சாரு நெல்லு கேட்ட மகாராசா. சரி. அவன் இருக்கு இல்லைன்னு சொல்லணும்ல. ஆமா. அதை விட்டுவிட்டு ஆ. ஐயா அருகில் வாழுங்க. முள்ளு நீங்க எல்லாம் யாரை கேட்கிறீங்க? யாரை கேட்டா? எங்களை பார்த்து கேட்கிறீங்க? எங்களை பார்த்து கேட்கிறாரு. வேளாண்டி கேட்கிறீங்க? நமது கம்பள வீரர்களை பார்த்து நீங்க எல்லாம் யாரு? அதற்கு நீங்கள் என்ன வார்த்தை தெரிவித்தீர்கள்? சொன்னா நாங்க தான் பாந்தவன் வச்சு கம்பள வீரர்களா பார்த்து பேசுறான்னு சொன்னோம். அதுக்கு சொல்றேன் நாக்கு மேல பல்ல போட்டு அதுக்கு மேல உனக்கு தெரியுமாடா? இன்னொன்னு சொல்றாரா? பாருங்கள். மகாராஜா, நாங்களே ராஜகுல கம்பளம் தெரிவித்த மகாராஜா. சரி. வட்டிக்கு நெல் தான் மகாராஜா கேட்டோம். ஆ. நெல் கேட்டால் என்ன தெரிவிக்கலாம்? இருக்கு இல்லை என்று தெரிவிக்க வேண்டும். 2 வார்த்தைகள். ஆ. தர்றோம் தரல. ஆமா. இருக்குது இல்லை. ஆ. இது விக்டோரியா மகாராணிக்கு சொந்தமான நெல். ஆ. அவரிடம் போய் கேளுங்கன்னு கூறலாம். உண்மைதான். அதை விட்டு நெல் கேட்டால் பட்டில இருக்கிற கல்ல எடுத்து உங்க பல்லை உடைப்பேன். பல்லை உடைப்பேன். எங்களை பார்த்து கேட்கிறாங்க. எவ்வளவு ஊக்கம். நமது கம்பள எவ்வளவு திமிரு. அருகில் வாருங்கள். அதற்கு நீங்கள் என்ன வார்த்தை தெரிவித்தீர்கள்? நாங்களே ராஜகுல கம்பளம் தெரிவித்த மகாராஜா. சரி. கம்பளம்னா சம்பளம் தகாத வார்த்தையில பேசுறாங்க. அவன் கொடுத்தானா சம்பளம் தாங்கள் வாங்கி வந்தீர்களா? அவங்க சம்பளம் கொடுக்கறதுக்கு உரிமை இருக்காங்க மகாராஜா. ஆ. நாங்களே எல்லாம் சொல்லி பார்த்து கேட்கிற மாதிரி இல்லைங்க. சரி. அப்ப நாங்க மூவரையும் கொன்று விட்டு நல்லா கொண்டுகிட்டு வந்துட்டோம். மாமனார் அவர்களே மகாராஜா, என்ன வார்த்தை தெரிவிக்கிறீர்கள்? கொண்டுட்டு வந்துட்டோம். அந்நியனுக்கு சொந்தமான 136 பட்ட நெல்களும் கொள்ளை மகாராஜா. அங்கே காவல் செய்த மூவேரும் கொலை மகாராஜா. இதற்கெல்லாம் காரணமாக இருந்தவர் யார்? என் பெரிய பெண் தானா அது பிள்ளை நம்ம அரசு கூட கற்பியா இப்பதான். அவர்தான். மாமனார் அவர்களே, ஆமா. பொது பணியில் ஈடுபட்டு புகழடைந்த மனிதருக்கும் இடைநடுவே இன்னல்களும் இமிசைகளும் அறுபதனும் சகசம் என்னும் உண்மைங்க. இப்படியாப்பட்ட துயரத்தை இந்த அண்ணா எப்படி ஐயா தாங்கிக் கொள்வார்? எங்களை மன்னிக்கும் மகாராஜா. இது அண்ணாவிற்கு தெரியுமா? தெரியப்படுத்துங்க மகாராஜா. சரி. ரொம்ப வருத்தத்தோடு தாங்கள் வரவை எதிர்பார்த்தோன்னு இருக்கிறாங்க மகாராஜா. சென்ற அண்ணாவை சந்தோஷப்படுத்துங்கள். இதோ ஒரு முடிவில் வருகின்றேன். ஆனா சக்கரை சத்தியமா சொல்றோம்ங்க. சரி. நாங்க 3 பேர்த்தி நாங்க வேணும்னு நினைச்சு அடிக்கலங்க. ஆ, வேணும்னு அடிக்கலங்க. சரி. வேணாம்னு அடிச்சோம். நிறுத்துங்க. சென்று வாருங்க. முக்குளத்து சிங்கம் ஐயா பசுமன் முத்துராமலிங்க தேவர் மேலே ஒரு பூளை பாடிவிட்டு செல்கின்றேன். நாங்க 300 நாள் காத்திருந்தோம் முருகன் என்ற வடிவிலே, முத்து ராமலிங்க தேவரை போல் உலகினிலே காணல. நாங்க 300 நாள் காத்திருந்தோம் முருகன் என்ற வடிவிலே, முத்து ராமலிங்க தேவரை போல் உலகினிலே காணல. 300 நாள் நாங்கள் 300 நாள் காத்திருந்தோம் முருகன் என்ற வடிவிலே, முத்துராமலிங்க தேவரை போல் யாரும் இல்லை உலகிலே. தேசத்துக்கு பொருள் கொடுத்த தெய்வ மகன் யாரம்மா? தேசத்துக்கு
குரல் கொடுத்த தெய்வ மகன் யாரம்மா? தேசத்துக்கு பொருள் கொடுத்த தெய்வ மகன் யாரம்மா? தென்னாடு கண்டெடுத்த தேவர் மகன் கூறம்மா. தென்னாடு கண்டெடுத்த தேவர் மகன் பாரம்மா. ஆசையுள்ள தேவரையும் அன்புடனே பாரம்மா. ஆசையுடன் தேவரையே அன்புடன் பாரம்மா. அவனு புத்திரமலிங்க தேவர் என்று கூறம்மா. 300 நாள் நாங்கள் 300 நாள் காத்திருந்தோம் முருகன் என்ற வடிவிலே. முத்து ராமலிங்க தேவரை போல் உலகினிலே காணலாம். கோடிக்கணக்கில் சிலையை கட்டி கோயிலாக வணங்குறோம். சிலையை கட்டி கோவிலாக வணங்குறோம். கோடிக்கணக்கில் சிலையை கட்டி கோயிலாக வணங்குறோம். கும்பிட்ட கைகளுக்கு குறைகள் யாரும் தீருமா? தேவரை கும்பிட்ட கைகளுக்கு குறைகள் யாவும் நீக்குவார். தேவர்கள் பாடுகின்ற தென்னாடு உள்ளதே. தங்கமே எங்கள் முக்குளத்து சிங்கமே. அந்த தேவர் புகழ் பாடுகின்ற தேவனும் சிங்கமே. அங்கே 300 நாள் நாங்க 300 நாள் காத்திருந்தோம் முருகன் என்ற வடிவிலே. முத்துராமலிங்க தேவரை போல் உலகினிலே காணலாம். அக்டோபர் 30 ஐயா முகத்தை பாருங்க. அக்டோபர் 30 ஐயா முகத்தை பாருங்க. அக்டோபர் 30 ஐயா முகத்தை பாருங்க. ஆராதனை செய்து வந்து அவரையும் தான் வணங்குங்க. ஆராதனை செய்து வைத்து அவரையுமே வணங்குங்க. அன்புடனே பசுமனுக்கு நீங்க வந்து நாடுங்க. அன்புடனே பசும்பொனுக்கு நீங்க வந்து மாறுங்க. அந்த இதய தெய்வத்தை நீங்க நாடும் என்றால் வணங்குங்க. 300 நாள் நாங்கள் 300 நாள் காத்திருந்த முருகன் என்ற வடிவிலே. முத்து ராமலிங்க தேவரை போல் உலகினிலே காணலாம். தெய்வ திருமகன் தேவர் பாடலை பாடிய முனியாண்டி அவர்களுக்கு கே புதுக்குளம் ஒத்தக்கடை இருப்பு தம்பி முருகன் அவர்கள் 100 ரூபாய் அன்பளிப்பு அளிக்கின்றார்கள். புதுக்குளம் தான். புதுக்குளத்தை சேர்ந்த அன்பு அண்ணா முருகன் அவர்கள் முக்குளத்து சிங்கம் தேவர் புகழ் பாடியதற்கு எனக்கு 100 ரூபாய் அன்பளிப்பளித்தார். அன்பு உள்ளங்களுக்கு என சார்பாகவும் எங்களது கலைக்குழுப்பின் சார்பாகவும் வணக்கம் வணக்கம் வணக்கம். எப்ப வருவாரு தம்பேலி எப்ப வருவாரு வருமனுங்க தந்தை நீ எப்ப வருவீரே வருகிறது வருகிறது என்பிராவி எதிர்பார்த்து நிற்கின்றனா உங்கள் அண்ணன் தம்பி எதிர்பார்த்து நிற்கின்றனா உங்கள் அண்ணன்
ஓடிவாரே அண்ணனார் ஆதி வீரன் மகனார் ஓடிவாரே தம்பேனி மங்கா பாண்டியானே அஞ்சல சிங்கமே அண்ணா தம்பேனி மங்களமாகவே வாழ்வயனா எந்திராவி ஆமண்ணா மங்காத செல்வங்கள் பெருகுமரா தம்பி மங்காத செல்வங்கள் பெருகும் போதும் படிந்தன அண்ணா பாதம் பணிந்தன என் விராதி பொன்னியனே பணிமட செய்வேன உனது தம்பி அண்ணாதான் எப்ப வருவேரே வருவேர் என்று அண்ணா அண்ணா சிங்கமே தம்பி அண்ணா எப்ப வருவேர் வருவேர் என்று என்னன்னா வழிபார்த்து நிற்கின்றேன் உனது தம்பி நானும் வழிபார்த்து நிற்கின்றேன் உங்கள் தம்பி ஆமண்ணா பாண்டிய தேட கிடைக்கும் உண்மையிலே தம்பி தேட கிடைக்காத திரவியமே தென்னாட்டு சிங்கம் என்கிறவி தம்பி தென்னாட்டு சிங்கமே என்கிறவி தம்பி உம்மத்திர பாண்டியா வாங்க எனது கூட பிறந்திட்டா பாண்டியாரே என்னன்னா பொண்டுமும் மக்களா ரெண்டு பேரும் அண்ணனா பொண்டுமும் மக்கள் ரெண்டு பேரும்
வணக்கம் அண்ணா. அண்ணா, நமது எல்கப்புறத்தில் நான் காவல் செய்து கொண்டிருக்கின்ற பொழுது தாங்கள் அழைத்ததாக நமது கம்பள வீரர்கள் தெரிவித்தார்களே, என்னவென்று தெரிவிங்கள் பார்க்கலாம். தம்பி கும்பத்திரப்பாட்டியா, அண்ணா, தாங்கள் நலமாக இருக்கின்றீர்களா? நன்றாக இருக்கிறேன் அண்ணா. தாங்கள் அழைத்த காரணம் இதோ தெரிவிக்கின்றேன். ஆகிய கம்பளன் ஒரு பிரிவாரம் 64 படவர்களும் நமது பிள்ளைமகன் காவலருக்கு வட்டுக்காது வடதுக்கால் நினைச்சு அனுப்பி வைத்தவா அந்தவர்கள் அந்த கமலத்தை மூவரை கொன்று 136 பட்டல் எல்லாம் அள்ளி வந்து விட்டார்களே. சரி, இதற்கெல்லாம் காரணம் யாரு கேட்டா? காரணம் யார் என்று கேட்கும் பொழுது இரண்டு உடன் வந்த தம்பி மேல் பலி சுமத்திருக்கிறார். உண்மைதானா அண்ணா? தம்பி, நமது முன்னோர்கள் தெரிவித்தது போல் சிறசிருக்க வாழ ஆடாத என்பார்கள். தாங்கள் இருக்கும்போது உங்கள் தம்பி ஊற்றி பண்ணியிருந்த வார்த்தை தெரிவித்திருப்பா தாங்கள் நம்பினீர்களா அண்ணா? தம்பி பூம்பத்திரப்பாட்டியா, அண்ணா, அண்ணவர் சொன்ன பார்த்த ஒரு கால் நம்பவில்லை. அப்படியானால் இதற்கு காரணம் யாராக இருக்கலாம் என்று நினைக்கின்றீர்கள்? அன்றொரு நாள் ராமநாதபுரம் எல்கோல சிறையில் மந்திரியாரை மறந்து விட்டு வந்ததை மனதில் எண்ணி அன்னவர் படித்தவர் பட்டம் பெற்றவர் வீரபாட்டிய கட்டமும் நம்ம நம்பி ஊமத்திரை பாண்டியன் கொள்ளைக்காரன் கொலைக்காரன் என்று நாட்டு மக்கள் பேசட்டும் ஏசட்டும் என்று அன்னவர் ஏவி விட்டு ஒன்று மரியாதை கம்பள வீரர்களை வேடிக்கை பார்த்து வந்திருக்கின்றார். அண்ணா, அன்னவர் வரவை எதிர்பார்த்து மற்றதை யோசிக்க வேண்டும். அப்படித்தான் இருக்கப்படி தம்பி. உண்மையிலே நம்மளை அறியாது அன்னவரை ராமநாதத்தில் விட்டு வந்ததை மலர் எண்ணிக்கொண்டு இப்படிப்பட்ட நய வஞ்சகத்தை சேர்ந்து மல்லாமல் தங்கள் மேல் பலி சுமத்து வந்திருக்கிறார். அப்படித்தானே? உண்மைதான் அண்ணா. அப்படியானால் மந்திரி பார்த்து மற்ற யோசிக்கலாமே. உண்மைதான். திமுக செயலாளர் மூர்த்தி அவர்கள் இங்கே நாளூர் அண்ணன் ராஜேந்திரன் அவர்களுக்கு 100 ரூபாயும் எனக்கு 100 ரூபாய் அன்பளிப்படுத்தி பெருமைப்படுத்தியுள்ளார்கள். இங்கே வச்சிருக்கியா? என்னை பாராட்டி மருமகன் மூர்த்தி அவர்கள் 100 ரூபாய் மாறி வழங்கியிருக்க மன்னர் குடும்பத்தார் கலைக்கு சால்வி. நன்றி நன்றி, கலந்த வணக்கம். வண்டி எடுத்து ஓடி போயிருல. அப்படியானால் ஐயப்பனை மணிக்கு விட்டு மந்திரி பார்ப்போம். ஆமா, இருமுடி வாங்கி ஒரு மனதாகி குருவெனவே வந்தோ இருவினை தீர்க்கும் யமனையும் வெல்லும் உன் திருவடியை காண வந்தோ. பள்ளிக்கட்டு சபரிமலைக்கு கல்லும் முள்ளும் காலுக்கு மெத்தை சுவாமியே ஐயப்போ சுவாமி சரணம் ஐயப்ப சரணம் பள்ளிக்கட்டு சபரிமலைக்கு கல்லும் முள்ளும் காதுக்கு மெத்தை பள்ளிக்கட்டு சபரிமலைக்கு கல்லும் முள்ளும் காலுக்கு மெத்தை சுவாமியே ஐயப்பா ஐயப்பா சுவாமியே பள்ளிக்கட்டு சபரிமலைக்கு கல்லும் முள்ளும் காலுக்கு மெத்தை சுவாமியே ஐயப்போ ஐயப்பா சுவாமியே. நெய்யபிஷேகம் சுவாமிக்கு கற்பூர தெய்வம் சுவாமிக்கு நெய்யபிஷேகம் சுவாமிக்கு கற்பூர தீபம் சுவாமிக்கு ஐயப்பன்மார்களும் கூடிக்கொண்டு ஐயன் நாடு சென்றிடுவார் சபரிமலைக்கு சென்றிடுவார் சுவாமியே ஐயப்போ ஐயப்பா சாமியே. கார்த்திகை மாசம் மழைய நின்று நேர்த்தியாகவே விரதங்கிருந்து கார்த்திகை மாதம் மாலைய நின்று நேர்த்தியாகவே விரதம் இருந்து பார்த்த சாரதியின் மைந்தனே உன்னை பார்க்க வேண்டிய தவம் இருந்து பார்த்த சாரதியின் மைந்தனே உன்னை பார்க்க வேண்டிய தவம் இருந்து திருமுடி அகற்றி அது மேலே வந்து ஒரு மனதாகி பேட்டை துள்ளி அருமை நண்பராமாவர் தொழுதி ஐயன் அருள்மலை ஏறிடுவார் சுவாமியே ஐயப்போ ஐயப்பா சுவாமியே. அழுதையின் ஏற்றம் ஏறும் போது அரிகரன் மகனை துதித்து செல்வார் அழுதை ஏற்றம் ஏறும் போது ஹரிகர மகனை துதிக்க செல்வார் வழிகாட்டிடவே வந்திடுவார் ஏறி
கலந்தார் தேகபலந்தார் என்றார் அவரும் தேகத்தை தந்திடுவார். பாபகலந்தால் என்றால் அவனும் பாதையை காட்டிடுவார், நல்ல பாதத்தை ஊட்டிடுவார். சாமியே ஐயப்போ ஐயப்போ சாமியே. சபரி பீடமே வந்திடுவார், சபரி அன்னையை கரங்குத்தியானில் கன்னிமார்களும் சரத்தினை கோர்த்து வணங்கிடுவார். சபரிமலை நெருங்கிடுவார், 18 படி மீது ஏறிடுவார், எது என்னும் அவனை சரணடைவார். மதிமயம் கண்டே மயங்கிடுவார். ஐயனை துதிக்கையிலே கட்டு சபரிமலைக்கு கல்லும் முள்ளும் காலுக்கு மெத்தை சுவாமியே ஐயப்போ சுவாமி சரணம் ஐயப்ப சரணம். பள்ளி கட்டு சபரிமலைக்கு கல்லும் முள்ளும் காலுக்கு மெத்தை சுவாமியே ஐயப்போ ஐயப்போ சாமியே. சரணம் சரணம் ஐயப்பா. சுவாமி சரணம் ஐயப்பா. சரணம் சரணம் ஐயப்பா. சுவாமி சரணம் ஐயப்பா. ஓம் சுவாமியே. சரணம் ஐயப்பா. சொல்லுங்கப்பா, பணத்தை சுண்டக்கல்ல கிடைக்கும். சபரிமலை ஐயப்பன் பாடலை பாடியதற்காக கட்டப்பமு ஊமத்துறை இருவருக்கும் தம்பி முருகன் இருப்பு ஒத்தக்கடை 100 ரூபாய் அன்பளிப்பு அளித்திருக்கின்றார்கள். எங்கள் அண்ணன் தம்பி இருவேருக்கும் பாராட்டி அன்பளிப்பு அளித்த அண்ணன் முருகன் அவர்களுக்கு, ஒத்தக்கடையில் வாழும் முருகன் அண்ணன் அவர்களுக்கு எங்கள் கலைக்குழுவின் சார்பாக வணக்கம். நன்றி. வணக்கம் வணக்கம். அப்படியா வந்து இருபத்தி மற்ற யோசிக்கலாம் பாருங்க. அப்படி செய்வோம் அண்ணா. ஒரு நண்பர் ஒரு பாட்டு கேட்டார், பாடிடுவோம். ரொம்ப விருப்பம் இருக்கு அவருக்கு. ஆடு வச்சிருந்தேன் மாடு வச்சிருந்தேன், ஆடு வச்சிருந்தேன் மாடு வச்சிருந்தேன், 50 செம்மறி ஆடு வச்சிருந்தேன், அழகு ரேசு வண்டி வச்சிருந்தேன், 5-6 ஊருக்கு நஞ்ச வச்சிருந்தேன், 4 மரசேன் நெல்லு வச்சிருந்தேன், நல்ல குடும்பத்தில் பேரு வச்சிருந்தேன். அத்தனையும் போச்சு குடியால் இந்த நிலையாச்சு, அத்தனையும் போச்சு குடியால் இந்த நிலையாச்சு. ஆடு வச்சிருந்தேன் மாடு வச்சிருந்தேன், 50 செம்பரி ஆடு வச்சிருந்தேன், குடிதான் வேணாமப்பா குடும்பம் கெட்டு போகாமன்னு, குடிதான் வேணாமப்பா குடும்பம் கெட்டு போகும்னு அப்போது சொன்னாங்க, அதை யாரும் கேட்கல. விடிஞ்சா பொழுதடைஞ்சா டாஸ்மார்க் கடையை தேடி நடையா நடந்து அதை எண்ணி பார்க்கலே. ஏ அண்டா குண்டாமை எல்லாம் அடகு வச்சு குடிச்சு புட்டான், அண்டா குண்டாமை எல்லாம் அடகு வச்சு குடிச்சு புட்டான். பொண்டாட்டி குட்டைய விட்டு பட்டை தண்ணி அடிச்சு புட்டான். எல்லாமே முடிஞ்சது, ஏன் குடலும் தானே வெந்தது. கைகால் நடுங்குது, பழம் குடும்பம் தெருவில் நிற்கிது. ஆடு வச்சிருந்தேன் மாடு வச்சிருந்தேன், 50 செம்பரி ஆடு வச்சிருந்தேன், அழகு ரேசு வண்டி வச்சிருந்தேன், 5-6 ஊருக்கு நஞ்ச வச்சிருந்தேன், 4 மரச நெல்லு வச்சிருந்தேன், நல்ல குடும்ப
குடும்பத்தில் பேரு வச்சிருந்தேன். அத்தனையும் போச்சு, குடியால் இந்த நிலையாச்சு. சுகமாயிருக்குதுன்னு சொர்க்கத்துக்கு போவோம்னு உனக்கு தான் முக்காவாசி படிக்கிற கேட்டுக்க. சுகமாயிருக்குதுன்னு சொர்க்கத்துக்கு போவோம்னு புதுசா குடிக்கையில மேலே பறந்தேன். இனிக்கிற விஷமிதுடா இருக்க எனக்கு கொள்ளுமடா. இப்போது தெரிஞ்சு நாம் புத்தி தெளிஞ்சேன். ஏ அண்டா குண்டாவையெல்லாம் அடகு வச்சு குடிச்சு புட்டான். பொண்டாட்டி தாலிய விட்டு பட்ட தண்ணி அடிச்சு புட்டான். அண்டா குண்டாவையெல்லாம் அடகு வச்சு குடிச்சு புட்டான். பொண்டாட்டி தாலிய விட்டு பட்ட தண்ணி அடிச்சு புட்டான். வள்ளுவன் காந்தி சொன்ன வார்த்தைகளை மதிக்கணும். விளையாடாத, ஒழுங்கா இருள் வேம செத்து போவ. வள்ளுவன் காந்தி சொன்ன வார்த்தைகளை மதிக்கணும். இனிமே யாரும் குடிக்க வேணாம்னு படிக்கிறேன். ஆடு வச்சிருந்தேன், மாடு வச்சிருந்தேன், 80 செம்மறி ஆடு வச்சிருந்தேன். அழகு ரேசு வண்டி வச்சிருந்தேன். 5-6 குறுக்க நஞ்ச வச்சிருந்தேன். 4 மரச நெல்லு வச்சிருந்தேன். நல்ல குடும்பத்தில் பேரு வச்சிருந்தேன். அத்தனையும் போச்சு, குடியால் இந்த நிலையாச்சு. அது அத்தனையும் போச்சு, குடியால் இந்த நிலையாச்சு. அண்ணன் முருகன் அவர்கள் இப்பாடலை பாராட்டி 100 ரூபாய் அன்பளிப்பு செய்துள்ளார்கள். பார்வதி முத்துகருப்பேன். கட்டிக்குளம் மாடுபிடி சக்கரை, கட்டிக்குளம் மாடுபிடி வீரர் சக்கரை அவர்களும் பார்வதி முத்துகருப்பன் அவர்களும் 100 ரூபாய் அன்பளிப்பளித்து பெருமைப்படுத்தியுள்ளார்கள். அன்பளிப்பளித்த அன்பு உள்ளங்களுக்கு எங்களது இசைக்குழுவின் சார்பாக நன்றி நன்றிகளது வணக்கம். வாங்க மாமா, வாங்க பக்கத்தூர்கார் வாங்க. வாங்க வாங்க. ஹலோ ஹலோ. புதுக்குளம் செல்வம் நினைவு பாசறையின் சார்பாக இங்கு ஹார்மோனியம் வாசித்து கொண்டிருக்கும் மாந்தோப்பு செந்தில் முருகன் அவர்களுக்கு அவர்களை பாராட்டி ரூபாய் 100 ரூபாய் அன்பளிப்படுத்தியிருக்கின்றார்கள். செல்வம் திமுக நினைவு பாசறை சார்பாக எனக்கு அன்பளிப்பளித்து பெருமைப்படுத்தியுள்ளார்கள். அன்பளிப்பளித்த அன்பு உள்ளத்திற்கு நன்றி நன்றிகளது வணக்கம். மேலும் செல்வம் நினைவு பாசறையின் சார்பாக ஹார்மோனியம் வாசித்து கொண்டிருக்கும் செந்தில் முருகனை பாராட்டி 50 ரூபாய் வழங்கப்படுகிறது. நன்றி நன்றி நன்றி. வாங்க மாமா. வள்ளுவன் குரலாலே குரலாலே வள்ளுவன் குரலாலே வளர்ந்துட்ட தமிழ்நாடு வளமை தரும் வேந்தல் வாழ்ந்துட்ட தமிழ்நாடு வளமை தரும் வேண்டல் வாழ்ந்திட்ட திருநாடு. கன்னித்தையும் எங்கள் ஒரு தாய் நாடு தாய்
பட்ட கணம் உழன்று இணைத்த குரல் குறை தேடுக குறை தேடுக வள்ளுவன் என்னுமான சோலையிலே 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 கூடியிருக்கின்ற பெரியோர்களுக்கும் தாய்மார்களுக்கும் வருங்கால வாழ்வர்களுக்கும் எதிர்கால இளைஞர்களுக்கும் என்னுடைய கரத்தாலும் சிரத்தாலும் அடியன் பிள்ளைமகன் வணக்கம் வணக்கம் வணக்கம். பாடுவாரு மாமா பாடாத பாட்டா இருக்கு. பாடாத பாட்டில் ஒரு வாரம் வருதா? ஹலோ, இவரங்க மேடையிலே தானாவதி பிள்ளையாக வேடமேற்றம் நடிக்கும் அரச குலத்தைச் சேர்ந்த மாப்பிள்ளை மைத்துனர் கருப்பையா அவர்களுக்கு விழாக்குழுவின் சார்பாகவும் கிராம பொதுமக்கள் சார்பாகவும் பொன்னாடையை போர்த்தி கௌரவிக்கப்படுகிறது. இதனால் பாடிடுவோம். எனக்கு புதுக்குளம் கிராமத்தார்களுக்கும் மாமன்னர் மருதர்வர் சகோதரர் அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றி நன்றி கலந்த வணக்கம் வணக்கம். வீரபத்திரன் சேர்வை வகையரா எஸ் சுரேஷ் அவர்கள் இங்கே தனாவதியை நடிக்கும் சம்பந்தகாரர் கருப்பியா மாமா அவர்களுக்கு 100 ரூபாய் அன்பளிப்பு செய்து பெருமைப்படுத்தியுள்ளார்கள். இங்கு மனமார்ந்த நன்றி நன்றி கலந்த வணக்கம். தானாவதியாக நடிக்கும் மைத்துனர் கருப்பையா அவர்களுக்கு நாடக ஆசிரியர் ஜெயராம அவர்கள் சார்பாக தம்பி சசிகுமார் அவர்கள் பொன்னாடை போர்த்தி கௌரவித்தார்கள். வாத்தியார் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி நன்றி கலந்த வணக்கம் வணக்கம். யாரும் தெரியல சொன்னது. இங்கு தானாவதியாக வேடமேற்று நடிக்கும் மைத்துனர் கருப்பையா அவர்களுக்கு செல்லத்துறை அவர்கள் பொன்னாடையும் 100 ரூபாய் அன்பளிப்பும் இருக்கிறார்கள். சித்தப்பா அழகர் அவர்கள் கருப்பையா அவர்களுக்கு 100 ரூபாய் அன்பளிப்பு அளித்திருக்கிறார்கள். மாமா நோட்டு போட்டு எழுதிடவா? நோட்டு வந்துச்சு. மாப்பிள்ளை செல்லத்துறை அவர்களுக்கு எனக்கு பொன்னாடை போத்தி கௌரவப்படுத்திய மைத்துனர் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி நன்றி கலந்த வணக்கம். புதுக்குளம் கிராமத்தைச் சேர்ந்த பிச்சை அவர்கள் மைத்துனர் கருப்பையா அவர்களுக்கு 100 ரூபாய் அன்பளிப்பு கொடுத்து கௌரவப்படுத்துகிறார்கள். புதுக்குளம் பிச்சை அன்னார் அவர்கள் எனக்கு 100 ரூபாய் அன்பளிப்பு கொடுத்த அன்னார் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி நன்றி கலந்த வணக்கம். அதை சொல்லுங்க. வீரபத்திரன் சேர்வை வகையரா சொல்லிட்டேன். நன்றி சொல்லுங்கண்ணே. வீரபத்ரன் சேர்வை வகைரா அவர்களுக்கு சுரேஷ் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி நன்றி கலந்த வணக்கம் வணக்கம். சமந்தரா காசு மட்டும் நிற்கிது சொல்ல வேணா. கையை கட்டுறது பாலாவி ஐயனே பாலாவி ஐயனே மூலப்பொருளே முதப்பொருளே ஐயனே முன்னிக்க வேண்டுமே சிவன் மகனா ஐயனே மூல பொருளே அவையா முதற் பொருளே ஐயனே மூல பொருளே ஐயனே மூல பொருளே முதப்பொருளே ஐயனே முன்னிக்க வேண்டுமே சிவன் மகனே ஐயனே முன்னிக்க வேண்டுமே சிவன் மகனே
செல்வக்கணபதியே உன் திருவை ஐயனே சேவித்து உன் பாதம் நான் பணிந்தேன் ஐயனே சேவித்து உன் பாதம் நான் பணிந்தேன் செல்வ கணபதியே உன் கிருபை செல்வ கணபதியே உன் கிருபை சேவித்து நான் வணங்கி நானும் வந்தேன் கிராமத்தை அழுகின்ற தெய்வங்களே ஐயா கிராமத்தை ஆளுகின்ற தெய்வங்களே ஐயா கடைசி வரையில் கண்பரையா ஐயா கடைசி வரையில் கண்பரையா கிராமத்தை ஆளுகின்ற அவையா தெய்வங்களே இந்த கிராமத்தை ஆளுகின்ற தெய்வங்களே எங்களை காத்திட அருள் புரிவார் காத்த குடி எல்லாம் அங்க காத்த குடி எல்லாம் காக்க வேணும் தாயே கடைசி வரையில் கண்பரம்மா ஐயனே காத்த குடியெல்லாம் காக்க வேணும் கண்கண்டு எங்களை காத்திடணும் ஒட்டை பீடாரம்மா பணவதி பிள்ளை ஓடி வருகிறேன் ஐயா ஓட்ட பிடாராமா நானவதி பிள்ளை ஓடி வருகிறேன் பிள்ளை மகள் செண்பகல் பிள்ளையா கண்ணுக்கு நானும் திறந்து தீரன்னா ஓடி வாரே ஓடி வந்து விழுந்து ஓடி வரேன் ஓடி வருகிற பிள்ளை மகள் ஓடி வருகிற பிள்ளை மகள் ஐயா விளையாடுறாங்க பிள்ளை மகள் 9 நாள் படித்தவனா ஆமாக்கு சாணி சொல்ல போகுது வேற இவரங்க மேடையிலே தானாவதியாக வேடமேற்றம் நடிக்கும் கருப்பையா அவர்களுக்கு புதுக்குளம் எனது சித்தப்பா அழகர் சேர்வை அவர்களின் குடும்பத்தின் சார்பாக 100 ரூபாய் அன்பளிப்பு வழங்கப்படுகிறது. அவருக்கு தாய் மாமன் தான் அவர். எனக்கு 100 ரூபாயை கொடுத்து அன்பளிப்பு கொடுத்த மைத்திரன் அவர்களுக்கு சித்தப்பாவா மாமா அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி இழந்த வணக்கம். ஏப்போ 10 நாள் ரெஸ்ட் விட்டு இப்போ தான் அடுத்து வந்திருக்கேன். ஈவாடு கட்டிட்டு சாணியில் போகும் இல்லையா மாமாக்கு ஏப்போ மருமேனே இதுக்கு ஒன்றே தெரியுமா? இது என்ன அது இவன் மருமையன் தானா எப்படி சொல்றாங்க? வா வா கிசமுகனே எப்படி வா வா கஜமுகன் வா வா கிசமுகனே மரமருள வா வா கிசமுகனே வா வா ஓடி வா வா ஐயனே வா வா கஜமுகனே வர மருள வா வா கஜமுகனே பாபா கிசமுகனே மயில கண்ட கோதரனே பாபா கிசமுகனே மயில கண்ட கோதரனே தானா இனது வரும் தந்தை முக பாபா கிசம் அப்படியே ஒரு கீத்தங்க இருந்து வைங்களா பாக்கிடுவா முகாரி வைங்க என்ன கட்டுமுட்டாய் அப்ப முகாரி வைங்க இல்ல மாமா மத்தி கீத்தா திக்கத்தல முகாரி வைங்க தேவையில்லை திக்கத்தல முகாரில ரெண்டு சொல்லி முடிச்சிருவாங்க உகாதி ராகமா அப்படியே வைங்க இருக்கட்டும் அவையா
தாயி பெற்றெடுத்த ஐயா, பொண்ணு தாயி பெற்றெடுத்த புத்திரரா மருதிருவரையா. தெய்வமே 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 மாமன்னர்கள் காளையார் கோவிலையே கட்டி வைத்த காளையார் கோவிலையே கட்டி வைத்த சீடர்களா மாவீரர் மருதிருவர் வானம் காத்த பெருந்தலைவர். மாவீரர் மருதிருவர் மானம் காத்த சிங்கங்களாம். மாவீரர் மருதிருவர் வானம் காத்த பெருந்தலைவர். பொண்ணு தாய் பெற்றெடுத்த புத்திரரா மருதிருவர். பொண்ணு தாய் பெற்றெடுத்த புத்திரனா மருதிருவர். அவரு புகழை பாடு அங்க அணிதினம் மூணாடு. ஐயா, அவரு புகழை பாடு அங்க அணிதினம் மூணாடு. எங்கள் மருது புகழை பாடு இந்த மாநிலமும் போற்றும். எங்கள் மருது புகழை பாடு இந்த மாநிலமும் போற்றே. அந்நியர் ஆதிக்கத்தை அரவணைக்க மருதிருவர். அந்நியரின் ஆதிக்கத்தை அறவொழிக்கே பிறந்தவரே. அந்நியர் ஆதிக்கத்தை அரவணைக்க மருதிருவர். சிவலிங்க ஓரத்தில் தெய்வமாக வழிபடுத்த அவரு புகழை பாடு எங்க அணிதினம் மூணாடு. அவரு புகழை பாடு எங்க அணிதினம் மூணாடு. காளையார் கோவிலைய கட்டி வைத்த மாமன்னர்கள். காளையார் கோவிலையும் கட்டி வைத்த மாமன்னர்கள். காளையார் கோவிலைய கட்டி வைத்த மாமன்னர்கள். சிவலிங்க ஓரத்தில் தெய்வமாக வழிபடுத்த அவரு புகழை பாடு எங்க அணிதினம் மூணாடு. எங்க மருது புகழை பாடு இந்த மாநிலமும் போற்றும். மருது புகழை பாடு இந்த மாநிலமும் போற்றும். சிவகங்கை சீமையிலே சீர்தலைக்க ஆண்டவரா. சிவகங்கை சீமையிலே சீர்தலைக்க ஆண்டவரா. சிவலிங்க ஓரத்தில் தெய்வமாக வழிபடுத்த அவரு புகழை பாடு எங்க அணிதினம் மூணாடு. அவரு புகழை பாடு எங்க அணிதினம் மூணாடு. ஆமா மாமா. ஒரே ஒரு நம்ம கரல் பூதி மாமா. செந்தூர பொட்டுமே இட்டுக்க அப்படி செந்தூர பொட்டுமே இட்டுக்க. சீன பொட்டு மேல நீ வச்சுக்க. சிகப்பு சேலையும் கட்டிக்க. சாந்த சவாதிய நிந்துக்க ராமாயி. ராமாயி நம்ம சன்னதிக்க போய் வருவோம் ராமாய். அடி ராமாயி நம்ம சன்னதிக்க போய் வருவோம் ராமாயி. பன்னீருடன் தெரிஞ்சதுக்க பன்னீருடன் அத்தரும் செத்துக்க. பாரிஜாத பூ முடிஞ்சுக்க. பாரிஜாத பூவையும் செத்துக்க. தாவணி கட்டடி ராத்தாயி. அம்மா பார்க்க நல்ல நேரம் மீதுபடி ராமாய். ராமாயி நம்ம பார்க்க நல்ல நேரம் மீதுபடி ராமாயி. அப்படி போடுங்க மாமு நீங்க அமிக்கி போடுங்க மாமு. அரசகுலம் அப்படி போடுங்க மாமு நீங்க அமிக்கி போடுங்க மாமு.
வந்து நிக்குது பாரடி காரு வந்து நிக்குது பாரடி கடைக்காரன் இடிக்கட்டு வாங்கடி புதுக்கொலை காரு வந்து நிக்குது பாரடி கடைக்காரன் இடிக்கட்டு வாங்கடி தெரியுது ராமாயி ராமாயி நம்ம ஐயனத்தை பார்த்திடலாம் ராமாயி அடி ராமாயி நம்ம ஐயனத்தை பார்த்திடலாம் ராமாயி செந்தூர பொட்டு மேடிக்க செந்தூர பொட்டு மேடிட்டுக்க சீன பொட்டு மேல நீ வச்சுக்க சாந்தி சமாதிக நின்றுக்க ராமாயி நம்ம சன்னதிக்க போய் வருவோம் ராமாயி கட்டுக்கால் வலியுது பாரடி கட்டுக்கால் வலியுது பாரடி காரு வண்டி சைக்கிளும் பாரு கட்டுக்கால் வலியுது பாரடி காரு வண்டி சைக்கிளும் பாரடி கட்டபொம்மன் கோட்டையை பாரடி ராமாயி கட்டபொம்மன் கோட்டையை பாரடி ராமாயி காணுவது திருச்செந்தூரடி ராமாயி ராமாயி நம்ம காணுவது திருச்செந்தூரடி ராமாயி இருக்கட்டும் காலதாமத காரியக்கன்னு சொல்வார்கள் ஆகையினாலே இவரங்க மேடையிலே தானாவதியாக வேடந்தாங்கி நடிக்கும் கருப்பையா அவர்களுக்கு புதுக்குளம் எனது தந்தை முத்தியா சேர்வை அவர்களின் புதல்வி கிருஷ்ணவேணி இம்பராணி இருவரும் சேர்ந்து 200 ரூபாய் அன்பளிப்பு வழங்கியுள்ளார்கள். எதுக்குண்ணா எங்கிட்ட கொடுத்துருங்க வேணாம்னா வேணாம்டா மாப்பிள்ளைகிட்ட கொடுங்க. அதானே எனக்கு மாமா அவர்களை பாராட்டி தம்பி முருகன் அவர்கள் 50 ரூபாய் நன்கொடை அளித்துள்ளார்கள். ஒத்தக்கடை சேர்ந்த முருகன் அண்ணா அவர்கள் எனக்கு 50 ரூபாயை இந்த பாடலை பாராட்டி கொடுத்திருக்கின்றார்கள். அவருக்கும் அவர் குடும்பத்தார்களுக்கும் மனமார்ந்த நன்றி இழந்த வணக்கம். எனது தாய் பிறந்த ஊர் இந்த ஊர் இருந்தாலும் எனக்கு மாமா மக்கள் அவர்கள் எனக்கு இந்த 200 ரூபாய் 2 லட்சமாக கொடுத்த அவர்களுக்கும் அவர் குடும்பத்தார்களுக்கும் மனமார்ந்த நன்றி இழந்த வணக்கம். தானாவதியாக நடிக்கும் மாப்பிள்ளை கருப்பையா அவர்களுக்கு புதுக்குளத்தைச் சேர்ந்த கருப்புசாமி அவர்களின் மகள் சித்ரா 200 ரூபாயும், ஹார்மோனியம் இசைத்து கொண்டிருக்கும் செந்தில் முருகன் அவர்களுக்கு 100 ரூபாயும் அன்பளிப்பு வழங்கி பெருமைப்படுத்தியுள்ளார்கள். எனக்கு அன்பளிப்படுத்தி பெருமைப்படுத்திய அன்பு சகோதரி சித்ரா அவர்களுக்கும் பெரியப்பா கருப்புசாமி அவர்களுக்கும் நன்றி நடிகர்களது வணக்கம். எனக்கு மருமகள் சித்ராவுக்கும் என் மகன் மைத்துனர் கருப்புசாமி அவர்களுக்கும் நன்றி கலந்த வணக்கம். தெய்வ திரு கிருஷ்ணமூர்த்தி வேளார் கேட்டரிங் உரிமையாளர் டி தினகரன் அவர்களின் சார்பாக எனக்கு 201 ரூபாய் அன்பளிப்படுத்தி பெருமைப்படுத்தியுள்ளார்கள். அன்பளிப்படுத்தி பெருமைப்படுத்திய தெய்வ திரு கிருஷ்ணமூர்த்தி வேளார் கேட்டரிங் உரிமையாளர் டி தினகரன் அவர்களுக்கு எனது சார்பாக நன்றி கலந்த வணக்கம். என் காரியம் திருச்செந்தூர் சன்னிதானத்திலே நல்லபடியாக நடக்க வேண்டும் என்று அந்த கமலத்தார்கள் அழைத்து நல்ல நேரம் பார்க்க வேண்டும். யார் இங்கே அரமனையில் நல்ல கட்டைய ஆத்தடி என்ன சிவஞானா குதிரைக்கு கொல்ல வைக்கிறான் புள்ள வைக்கிறான் புள்ள வைக்கிறான் கொல்ல வைக்கிறான் கொல்ல வைக்கிறான் புள்ள வைக்கிறான் ஆறாவை இழிச்சா போல அடிச்சால கடவா போல பேச்சு புடி ரஸ்கோல். எப்போ மர்மேனே ஏதோ சத்தம் மட்டும் கேட்கறது ஒன்றும் தெரியல, எங்கே இருக்கிறான்னு தெரியலையா ஐயா. யாராவே இழிச்சா போல அடிச்சால கடவா போல பேச்சு புடி ரஸ்கோல். ஏண்டா சிவஞானா எங்கிட்ட இருக்க ஐயா வாங்க 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 ஐயா வாங்க கணக்கு வாங்க கணக்கு இங்க வா. ஓஹோ நீங்க வேணா வாங்க கணக்கு 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 நிறுத்தும் ஐயா. என்னங்கய்யா மணி 3 ஆகுது, நிறுத்த வேண்டியதானே? 3 மணிக்கு போய் நிறுத்த முடியுமா? எப்படி நிறுத்த முடியும் ஐயா? என்னங்கய்யா ஒரு அரமனையிலே சரி திவான் வேலை பார்க்கும் இந்த கணக்கு பிள்ளை யார் இங்கே அப்படின்னு கேட்ட உடனே பதறி அடித்து ஓடிடுறவனா?
இப்ப என்னையா சொல்லிவிட்ட உங்களை? என்ன ஐயா சொன்னீங்க? ஐயா அரண்மனையில கிளிகட்டு நாக்கிறதுக்கு என்ன பொறுப்பு கொடுத்துருக்கோம்? எதை சொல்றோமோ அதை கேட்பதற்கு ஒழுக்கமா செய்யணும்ல. ஒழுக்கமா செய்யணும். கொல்ல வைக்கிறாரு, புள்ள வைக்கிறாரு, புள்ள வைக்கிற நேரத்துல கொல்ல வைக்கிறாரு. ஓஹோ, குதிரைக்கு வாக்கு சேராதோ? மாத்தி மாத்தி வச்ச குதிரை என்னாகும்? வகுத்துக்கு சேராது, வகுறு ஊதி போயிடும். ஆமா. அவர் வஞ்சிக்கிறதுனா நீங்க அரண்மனையில கூப்பிட்டீங்க. ஓஹோ, வஞ்ச தடவை அரண்மனைக்குள்ள வந்துட்டோம். இதுக்கு போய் உங்களை நாங்க தவறா பேசணும்னு சொல்றீங்களாங்க? ஓஹோ, அப்படியா? நீங்க கூப்பிட்ட சத்தம் எப்படி கேட்டுச்சு தெரியுமா? சரி. அறா கேனப்பல, அறா கெருக்கு பிள்ளைன்னு கேட்டுச்சு. அப்படிங்களா? அதனாலதான் ஒரு நாக்கும் பல்லும் பேசிக்கிறச்சான். என்ன நாக்கு? இந்த வாய்க்குள்ள இருக்க பல்லும் நாக்கும் பேசிக்கிறச்சான். எப்படி பேசுது? எப்படி? இந்த நாக்கு சொல்லுச்சா, எப்படி இந்த சொல்லுச்சா? பல்ல பார்த்து, சரி பல்ல நீ 100 காலம் ஆண்டு காலம் வாழணும், சரி நீ நல்லா இருக்கணும் ஆமா. அப்படின்னு சொல்லி இந்த நாக்கு இந்த பல்ல பார்த்து சரி ஊசிடு பண்ணி இருக்கு. அப்ப பல்லு என்ன நினைச்சிருக்கு? ஏடா சும்மா இருக்க, நம்மளை இவ்வளவு புகழ்ந்து பேசுறானே, சரி இது காரணம் என்ன அப்படின்னு சொல்லி இந்த பள்ளி யோசனை பண்ணி இருக்கு. சரி திருப்பி கேட்டிருக்கு நாக்கிட்ட, நாக்க என்ன இவ்வளவு யோசனைப்படுத்துறியே, சரி இது காரணம் என்ன அப்படின்னு கேட்டுச்சான். சரி அப்படி கேட்கும்போது சொல்லிச்சான், எவ்வளவு கடுமையான பொருளா இருந்தாலும், சரி எவ்வளவு கடுமையான பொருளா இருந்தாலும் சரி மாவாக அரைத்து எனக்கு என் நாக்குக்கு ருசினையா கொடுக்குற, அதனால உனக்கு நன்றி சொல்றேன் சரி அப்படின்னு சொல்லிச்சான். அதுக்கு சரி இந்த நாக்கு பல்லு சொல்லிச்சான், என்ன நீ எவனையாவது போய் கட்டிங்க போட்டுட்டு கோத்தா குமாண்டி பேசிப்பாரு, நான் சும்மா இருக்க பல்ல தூக்கி போட்டு பல்ல உடைக்கிறேன்னு சொல்லட்டு அப்படின்னு சொல்லிச்சான். அதே மாதிரி நீங்க நான் கூப்பிட நீங்க என்னமோ ஒரு கணக்கு பிள்ளைன்னு கூட பாராம இப்படி பேசுறீங்களா? இப்ப என்னையா சொல்லப்பட்ட ஒரே கோவப்படுறீங்க நீங்க? என்னையா பேசணும்னு ஒரு ஏயா உங்களை போய் நாங்க தவறா பேசுவோமா? பேச மாட்டியே, எனக்கு தெரியும். நீங்க படிச்ச ஆணவத்துல நீங்க பேசுறீங்களா? இல்ல இல்ல, படித்த ஆணவம் கிடையாது. படித்தவர்களுக்கு ஒரு மரியாதை எப்போ உண்டியா? நீங்க சொல்றீங்களே நாக்கும் பல்லுண்டு. ஆமா. அதே மாதிரி இந்த தீப்பெட்டி இருக்குல்ல, இதுக்கு யாரு? தீப்பெட்டி தீக்குச்சி ரெண்டு பேரும் பேசிக்கிட்டாங்களா? என்ன பேசிக்கிருச்சு? இந்த தீக்குச்சி சொல்லிச்சான், சரி பெட்டியை பார்த்து, ஏன் பெட்டியை உள்ள வச்சு என்ன பக்குவமா பாதுகாத்து வச்சுக்கிற, சரி மழை தண்ணி பெஞ்சாலும் நனைய விடாம வச்சுக்கிற, அப்படிலாம் நீ எனக்கு உதவி பண்ற. ஆனா வெளியில என்னை எடுக்கிறாங்க, பெட்டியிலிருந்து குச்சியை வெளியே எடுக்கிறாங்க, வெளியிலிருந்து என்னை எடுக்கிறாங்க. சரி எடுத்த உடனே ஓ மேல நான் உரைச்சிடுறேன், சரி பக்கு மேல நானும் உரைச்சிடுறேன், நீ உரைச்சிட, நான் மட்டும் தீப்பிடிச்சு எரிஞ்சு வரல, நீ மட்டும் எரிய மாட்டேன். பக்கு எனக்கு குச்சி கட்டிச்சான். கேட்கலையா? அதுக்கு பெட்டி சொல்லுச்சு பக்கு, சரி வேற ஒண்ணும் இல்ல, உன்கிட்ட கொஞ்சம் மண்டக்கணம். என்ன சொல்ற? பேச்சு என்னமோ சொன்னது மாதிரி இருக்கு. உன்கிட்ட கொஞ்சம் மண்டக்கணம் அதிகமா இருக்கு. குச்சியில மண்டக்கணம் அப்படி சொல்லுமையா? இந்த குச்சியில கரு மருந்து இருக்கு இல்லையா? ஆமையா. இந்த மண்டக்கணம் உன்கிட்ட அதிகமா இருக்கு. மண்டக்கணா அந்த குச்சியிலே மருந்து கணம், அந்த மண்டக்கணம் மண்டக்கணம் இல்லையா, மருந்து கணம். அதான் மண்டை அது. இந்த மண்டக்கணம் உங்ககிட்ட இருக்கட்டில, சரி நீ ஏன் கூட ஒரு சொல்லுன்னு தீப்பிடிச்சு எரிஞ்சு வரும்னு பக்கம் சொல்லிச்சான். ஓஹோ. அதே மாதிரி இன்னொரு வழக்கம் சொல்லுங்க. என்ன சொல்லுங்க? குக்கரும் தோசை சட்டி ரெண்டு பேரும் பேசிக்கிட்டாங்க. குக்கரும் தோசை சட்டி எதுலையா பேசு? எந்த கிழமையா பேசு? சொல்றேன் கேளுங்க. சொல்லுங்க. குக்கரும் தோசை சட்டியும் சரி ரெண்டு பேரும் கலந்து பேசிக்கிட்டாங்களாம். எப்படி பேசிக்கிட்டாங்க? குக்கர் சொல்லிட்டான் தோசை சட்டியை பார்த்து, சரி ஏன் தோசை சட்டியே உன்னைய பார்த்து எனக்கு பொறாமையா இருக்குன்னு சொல்லியிருக்கு குக்கர். சரி அப்ப தோசை சட்டி என்ன அவன் ஏமால பொறாம இருக்கு என்னன்னு கேட்டிருக்கு. காரணம் என்ன? வேற ஒண்ணும் இல்ல, சரி நீ கருப்பா இருந்தாலும் ரொம்ப கலையா இருக்கிற. தோசை சட்டியை பாத்தியா? தோசை சட்டியை பார்த்து நீ கருப்பா இருந்தாலும் ரொம்ப கலையா இருக்கிற, சரி உன்னைய பார்த்து எனக்கு பொறாமையா இருக்குன்னு சொல்லியிருக்கு குக்கர். ஓஹோ. அதுக்கு மறுபடியும் தோசை சட்டி சொல்லிச்சான். சரி தோசை சட்டி, ஆமா போலும் நான் அப்படி கருப்பா இருக்கும் போது நீ விசிடிச்சு கூப்பிடுற, நான் சிகப்பா இருந்தா என்னை விட்டு ஒப்பி அப்படி கட்டிச்சான். ஓஹோ. ஆனா இதுக்கு தாயா தமிழ்நாடு நாடக நடிகர் சங்கத்தில் வீரபாண்டிய கட்டபொம்மை நாடகம் எத்தனையோ நடிகர் இருக்கின்றார்கள், எத்தனையோ கம்பளம் பாடுறவர்கள் இருக்கின்றார்கள். அப்படி இருக்கிற காலத்திலேயே போத ஒரு கட்டபொம்மை நாடகத்துக்கு வந்தாத்தான் அந்த கட்டபொம்மை நாடகம் இருக்கும் இல்லைண்டா இல்லை அப்படி சொல்றாங்க. ஏன்னா அது ஆண்டவன் கொடுத்த வரோம். ஆமையா, இன்னைக்கு அரிச்சந்த நாடகத்தில் எனது ஒரு மச்சினே திருச்செங்கு, இன்னைக்கு நான் அந்த காலகண்ட வீரமாக விசாமத்திரம் செய்கிறேன், சத்தியகீர்த்தி செய்கிறேன், நாளைக்கு அரிச்சந்திராவுக்கு போகிறேன், அதெல்லாம் கணக்கில்லை. கட்டபொம்மை நாடகத்தில் மட்டும் போதகுரு வந்தாத்தான் அந்த நாடகம் இனிக்கும்
இருக்கட்டும், இருந்தாலும் பரவாயில்ல. பழைய பழைய ஐயா. ஐயா வாங்க 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 வாங்க. கணக்கு கணக்கு கணக்கு. ஆமையா ஆமையா ஆமையா. ஐயா பாளையங்கோட்டில இருந்து பங்குனி மாசி வழியில நடந்து வந்திருக்கீங்க. ஆமையா ஆமையா ஆமையா. ஐயாவுக்கு வேர்த்து போய் வந்து. வேறு இல்லங்கயா வேர்வையோடு களைப்போடு வந்திருக்கீங்க. ஆமையா. இப்படி சேத்துல புடுக்காரீங்களா? யோ என்னங்கயா? வந்தவர்களுக்கு மரியாதை என்ன? திண்ணைகள் கட்டி போட்டார்கள். ஆமா. அப்புறம் திண்ணை முடிஞ்ச பிற்பாடு சேரல. பெரியவர்களாக உட்காந்துருக்கா தெரியுமா? உண்மைதான். எவ்வளவு காசு பணம் இருந்தாலும் மரியாதைக்கு ஈடான கிடையாது. கண்டிப்பா கிடையாது இல்லையா? ஆமா. அதனால வேண்டாமையா வேண்டாம். அப்ப சேர்ல உட்கார மாட்டீங்க. வேண்டாமையா. ஐயா பாளையங்கோட்டில இருந்து பங்குனி மாசி வழியில் நடந்து வந்தனால ரொம்ப களைப்போடு வந்திருக்கீங்க போல தெரியுது. ஆமா. களைப்புக்கு கொஞ்சம் காபி சாப்பிடுறீங்களா? காபி வேண்டாமையா. காபி வேண்டாமா? வேண்டாம். அப்ப ஒரு டம்ளர் பால் சாப்பிடுறீங்களா? பால் மில்க் பாலும் ஒண்ணுதானே, மில்க் ஒண்ணுதானையா? அதான் கேட்டா பால் சாப்பிடுறீங்களான்னு கேட்டா. வேண்டாம். மனம் கும்பி இருந்தால் சரி மந்திரம் செய்க்குமா? மனம் கும்பி இருந்தால் மனம் செய்க்காது. ஆமா. ஏன்னு கேட்டா, ஒரு இடத்துக்கு சாமி கும்பிட போறோம். சரி. மனம் செம்மையா இருந்தா தானே அந்த மனமானது அந்த ஐயனுடைய கிருபை நம்மளுக்கு பாயும். கண்டிப்பா. மனம் செவிக்குமா இல்லையா? ஆமா. எவ்வளவு தான் சாமியை கும்பிட்டாலும் அந்த மந்திரமானது சொல்லுவார்கள் அர்ச்சனை நேரத்தில் சுக்கலாம் மரணமா முக்குளம் உண்டானா ஓதி எவ்வளவு தான் இருந்தாலும் அது கொடுப்பாங்க இல்லையா? அது எவ்வளவு தான் திறனை பூசினாலும் சரியா வராது. அப்ப பால் வேண்டாம். வேண்டாமையா. பால் வேண்டாம். அப்ப பழம் சாப்பிடுறீங்களா? பச்சை பழம், வாழைப்பழம், முந்த பழம். என்னங்கய்யா இந்த பழம் இந்த சைஸ்ல எங்க விளைகிறது? ஏன் முந்த பழம் வாழைப்பழமுங்க? முந்த பழம் இந்த சைஸ்ல இருக்கிறது. நம்ம அரசு குளத்துல முந்த பழம். ஆமா, கஞ்சி மடை முள்ள குளம் இந்த சேர்த்து விளைகிறதா? ஆமா, முந்தை பழம். பரவாயில்ல. வேண்டாமையா வேண்டாம். அப்ப பழம் சாப்பிட மாட்டீங்க? ஆமையா. ஏன் பழத்தை சாப்பிட மாட்டீங்க? இல்லையா? ஏன் பழம் சாப்பிட மாட்டீங்க? வந்தவர்களுக்கு மரியாதை என்ன மரியாதை? எப்படி சொல்வார்கள்? ஏன் பழம் சாப்பிட வேணாம் சொல்வார்கள்? இல்லங்கய்யா, அதுக்கு ஒரு பக்குவம் இருக்கு இல்லையா? ஏன் பழம் சாப்பிட மாட்டீங்க? அப்படி சேர்த்து சொல்லணும். இத சேர்த்து சொன்னோம்னா அப்படி கேட்டா ஏன் பழத்தை நாக்கிறேன். இங்க பாருமையா, சொல்லுங்க. மனம் என்பது சரி எனக்கு நல்லா இல்லை. ஆமா. ஏன்னா ஒரு கணவனும் மனைவியும் அடித்து சண்டை போட்டு சரி ஒரு பிள்ளைக்கு கூட பால் கொடுக்காம தூங்கி இருக்கார்கள். ஆமா, உண்மைதானே? உண்மைதான். பக்கத்து வீட்டுக்காரங்க எந்திரிக்கிறாங்க, அடியே சண்டால பாவி, நீ பட்டே கிடந்தாலும் பரவாயில்லை, இந்த குழந்தைக்கு சரி பாலை கொடுத்து காப்பாற்றி போடுறேன்னு சொல்லி பக்கத்து வீட்டுக்காரர் சொல்றார்கள். ஒரு ஆண் மகன் அடித்து துன்பப்படுத்தும் பொழுது எனக்கு ஏன்னு கேட்டா என் மனமானது நல்லா இல்லை. திருச்செந்தூர் சன்னிதானத்திலே சரி என் மகனுக்கு காதலி விழா நடக்கும் வரைக்கும் அன்னாதரம் சாப்பிடல என்று ஒரு பிரார்த்தனை. அப்ப விரதம் இருக்கிறீங்க? ஆமையா. அப்ப அந்த விரதத்துக்கு இது சாப்பிடுறீங்களா? எது? இந்த உங்களுக்கு புடுக்கு மச்சரு. வேணாமியா. உங்களுக்கு முறுக்கு வேண்டாம் வேண்டாம் வேண்டாம். ஆரஞ்சு வேண்டாயா. ஆப்பிள். ஒரு பூல் வேணாமா? ஐயா நாக்கிறேன். சொல்லுங்க. எனக்கு நீங்கள் இவ்வளவு இறக்கப்பட்டதாலே சரி திருநெல்வேலி சென்று அங்கே லாலா கடை முட்டாய் கடை ஒன்று இருக்கு தெரியுமா? லாலா கடை முட்டாய் இருக்கு தெரியுமா? ஆமா, அல்வா கடை. சரி அங்கே போய் கொஞ்சமா ஒரு 15 கிலோ அல்வா. ஏன் அரச குளத்துல கடை போட போறீங்களா? அரச குளத்துல மதுரை போயாச்சியா? மதுரை போயாச்சா? ஆமா, மாடு தாவணிக்கு வச்சாச்சு. சரி, அது கொஞ்சமா தான் சொன்னேன். இது கொஞ்சம். ஆமா. சரி கேசரி கொஞ்சமா. எவ்வளவு? ஒரு 10 கிலோ. எவ்வளவு? 5 கிலோ கொடுத்துருக்கணையா? ஏன் பாண்டி கோயில கடை போட போறீங்களா? பாண்டி கோயிலெல்லாம் போட முடியாதியா? சரி மைசூர் பாக்கு ஒரு 7 கிலோ போதுவியா? மைசூர் பாக்கா? மைசூர் பாக்கு. ஏன் நம்ம புது குளம் பார்க்கலாம் பிடிக்காதா? இல்ல கேட்டா வேண்டாம் ஐயா. அப்படி சாப்பிட்டா இந்த பிள்ளை மகன் ஏதோ கொஞ்ச நாள். சரிங்க, அது மட்டுமா? சரி. அந்த கருத்து கொண்டாத ஐயாவுக்கு எவ்வளவு வரவேற்பு, எவ்வளவு மரியாதை. ஆமா, இந்த மரியாதையே எங்களுக்கு இல்ல. உங்களுக்கு இல்ல, படிக்காதவர்கள். நாங்க படிக்காதவங்க. நாங்க படித்தவர்கள். உண்மைதான். ஆமா, படித்தவர்களுக்கு என்னைக்குமே மரியாதை உண்டுயா. நான் குடித்தவர்களுக்கு தான் இன்னைக்கு மரியாதை சொல்றேன். வீட்டுக்கு இப்படியா பேசக்கூடாதியா? படித்தவர்களுக்கு மரியாதை என்று நான் சொல்கிறேன் ஐயா. நான் குடித்தவர்களுக்கு தான் இந்த நாட்டில் மரியாதை நான் சொல்றேன். படித்தவர்கள் எங்கே இருந்தாலும் படித்தவர்களுக்கு மரியாதை உண்டு. குடித்தவர்கள் இன்னைக்கு மரியாதை, குடித்தவர்களுக்கு இன்னைக்கு மரியாதை தமிழ்நாட்டில். சொல்லுமையா. நீங்க சொல்லுங்க. நான் சொல்லவா? சரி ஐயா, படித்தவர்கள் எந்த இடத்துக்கு போனாலும் சரி, இன்னைக்கு காவல்துறை சார்பு ஆய்வாளரை இன்னைக்கு நாடக மேடைக்கு கூட்டு வரும்னா நாள் படித்தவர்கள் போனாதான் காவல்துறை இடத்துக்கு போக முடியும். ஆமா, உண்மைதானே? உண்மைதான்.
அப்படி இதை காட்டி என்ன உதாரணம் வேணும்? நான் குடிச்சவங்களுக்கு மரியாதை என்ன சொல்றேன். சொல்லுங்க. அதாவது டபுள் எம்ஏ படிச்சிருப்பேன். சரி டபுள் எம்ஏ படிச்சு சரி வேலை இல்லாம வேலையை தேடி பையில கொண்டு ரோட்டு அலைஞ்சு திரிவேன் ஊர் ஊரா. சரி ஊர் அலைஞ்சு திரிஞ்சு கடைசியில் ரோட்ல தள்ளாடிக்கிட்டு வரேன் பசி மயக்கத்துல தள்ளாடி போகிறார். அப்ப அரப்பாடி வண்டிக்காரர் வேகமா வருவேன். ஓஹோ. வேகமா வந்து சடக்குன்னு பிரேக் போட்டுட்டு ஆரோ லூசு போல பார்த்ததுக்கு படிக்கிற மாதிரி தெரியுது. இப்படி குடிச்சு போட்டு இப்படி ரோட்ல போறியே ஓரமா போட லூசு போல பண்ணுவாங்க. அவன் வருது பசி மயக்கத்துல. சரி அப்ப படிச்ச லூசு போயிடுவாங்க. அதே மாதிரி ஒரு ஆப்பை சாப்பிட்டு ரோட்டை அலைஞ்சு வருவேன். டே நோட்டோட போட்டு நொப்பை நொப்பிக்க ஏண்டா நொக்கால போடி அப்படின்னு வருவேன். அரப்பாடிக்கார வண்டிக்கார ஒரு கிலோமீட்டருக்கு அங்கிட்ட நிப்பாட்டிடுவேன். நிப்பாட்டி நடந்து வந்து பக்கத்துல தலைவரே கொஞ்சம் ஓரமா போறது நேற்று நான் வேலைக்கு சேர்ந்திருக்கேன் பண்ணுவேன். அப்ப படிச்சவன் பைத்தியம் குடிச்சவன் தலைவர். அப்ப படிச்சவன் தான மரியாதையா கேளுங்க. ஐயா ஐயா சொல்லுங்க. நீங்க அப்படி சொன்னீங்கல்ல, இதே குடித்தவரை காவல்துறை அதிகாரி பிடிச்சு அடிச்சு ஸ்டேஷன்ல போடும்போது அங்கே யாரு போகணும்? ஊராட்சி மன்ற தலைவர் போகணும், இல்ல கிராமணிச்சு போகணும், இல்ல கணக்கு பிள்ளை போகணும். இவர்கள்லாம் போனாத்தான் பின்னாடி 2 அடி முன்னாடி 2 அடி அடிச்சு லாக்கப்பட தள்ளும் போது இந்த படித்தவர்கள் போகலைன்னா அந்த குடித்தவர்கள் வர முடியாது, உள்ளதான் கிடக்க முடியும். அப்ப யாரு பெருசு? குடித்தவர்கள். லாரிக்கு தாயா பெரிய ஆளு? ஆமா, லாரிக்கு தான் குடித்தவர்கள் பெரிய ஆளு. சரி, நாட்டுக்கே படித்தவர்கள் தான் பெரிய ஆளு. இப்ப படிச்சவங்க 4 பேர் பின்னாடி இருக்காங்க, படிக்காத ஒரு ஒன்று மட்டுமா அவங்க எதுக்கு போறாங்க? அது வேற கணக்கு. அது மட்டுமா? மாப்பிள்ள என்னையா பிள்ளைமாருக்கு நாக்கிற்கு ஒக்க போட்டு ஆக்கிருக்கு மாப்பிள்ள. இப்ப என்ன சொல்லிப்பட்ட ஒரே கோபுறீங்க? மாப்பிள்ளைன்னு சொன்ன காரணம் என்னையா? எங்க கோபுறீங்க? என்ன கோபுறீங்க? ஐயா, உங்களை எல்லாம் அந்த திருச்சி சிறையில அந்த வெள்ளையர்கள் பிடிச்சு அடைச்சிருந்தாங்க. சரி, உங்களை பத்தி விசாரிப்பதற்காக பெரிய மகாராஜ் சிறைய மகாராஜாவும் எங்களை உங்க வீட்டுக்கு அனுப்பிடுறாங்க. ஓஹோ. உங்க வீட்டுக்கு போனா உங்க சம்சாரங்களை பார்த்த உடனே வாங்க கொடாங்கி நாக்கிற அண்ணே, சரி வாங்க கிடியட்டு நாக்கிற அண்ணே, வாங்க சுப்பு நாக்கிற அண்ணே அப்படின்னு எங்களை பார்த்து அண்ணேனா எங்களுக்கு உங்க சம்சாரம் என்ன வேணும்? ஓஹோ, தங்கச்சி வேணும். ஐயா, எங்க தங்கச்சி தான் உங்களுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தா. ஆமாயா ஆமாயா. நீங்கள் தங்கச்சி ஒரு சென்னை மாப்பிள்ள ஏற்கனவே கிச்சு பொறுக்காதவன் என்ன கேளியா? சொல்லுங்க. நீங்களாம் ராஜகுலத்தை சேர்ந்த நாக்கியர்கள். உண்மைதான். நீங்களாம் ராஜகுலகம்பலம் அதிகமான கோபம் உள்ளவர்கள். சரி, நீங்க பொறுமை இல்லாதவர்கள் எங்களுக்கு. ஆமா, சரி. ஒரு மாட்டு தண்ணிக்கு ஒரு தொட்டி தண்ணி கூட அடிச்சு மல்லு கட்டி, சரி, காவல்துறை அதிகாரியுடைய புகார் கொடுத்து, சரி, இங்க இருந்து கோடு நாடு எல்லாம் போய் பார்த்து, சரி, தோடு மூக்குத்தி லோலாக்கு பூடின்னு சொல்லி அந்த காலத்துல போட்டிருப்பாங்க. இங்கிட்டு 2 பேர் சொல்ல, டே மாப்பிள்ள விட்டாத, அங்கிட்டு 2 பேர் டே விட்டாத அப்படின்லாம் சொல்லி நீங்க இருக்கிறதெல்லாம் கொண்டு போய் போலீஸ் ஸ்டேஷன்ல செலவழிச்சிட்டு கடைசியில் எங்க வருவீங்க? அந்த முக்கு ரோட்டுக்கு வருவீங்க. சரி, நாங்க அப்படி கிடையாது. நீங்க எவ்வளவு தான் வைங்க, சைவ பிள்ளை மகன். அப்படிங்களா? சைவ பிள்ளை மகனியா? ஆமா, என்னத்தான் வைங்க, கோவம் வராது. பார்த்தோம்ல? ஆமா, பார்த்தோம் இல்லையா? அந்த 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 வீட்டுக்கிட்ட. ஆமா, எங்க அண்ணன் அழகராசன் வீட்டுக்கிட்ட அடிங்க நொறுக்குனீங்க. நான் வேற ஆள் சாப்பிட்டுருப்பானியா? எலும்பு கடிச்சாரு இல்லையா? சைவ பிள்ளை மகன் ஆட இருக்கிற வீதியில போக மாட்டேனியா? பார்த்தோம்ல, மாத்திரை முழுங்குற மாதிரி முழுங்குனீங்களே. கோழி இருக்கிற வீதியிலே போக மாட்டேன். அப்படிங்களா? சரி, என்ன பார்க்க தெரியுது? ஆமா ஆமா ஆமா. பிள்ளை மகன் மாதிரி தெரியுதா தெரியலையா? சைவ பிள்ளை மகையா? அப்படிங்களா? ஆமா. ஐயாவுக்கு என்ன செலவு? என்ன? 4 ரூபா செலவு. 4 ரூபா செலவு தான். சரி, எப்படி கேட்டா 5 ரூபாய்க்கு இல்லை உங்க தலையெழுத்தே முடிஞ்சு போகும். அப்படிங்களா? 2 ரூபாய்க்கு பேனா, 2 ரூபாய்க்கு பேப்பர். சரி, வாங்கி கிரகிரண்டு எழுதி சிகப்பு பட்டி தவால் பட்டி அதுல உள்ள போட்டா உங்க தலையெழுத்து முடிஞ்சு போகுமியா? அப்படிங்களா? ஆமா. ஐயா, அதெல்லாம் இருக்கட்டும் இருக்கட்டும். நடந்த வருஷம் பெரிய மகாராஜா தெரியப்படுத்தினா. பெரிய மகாராஜா பொறுமையா இருக்காங்க, பெரிய மகாராஜா ரொம்ப கோவத்துல இருக்காங்க. சரி, என்ன வரும்னு தெரியல. ஒரு சின்ன விஷயம் சொல்லுங்க. இந்த விஷயத்தை கேட்டுக்கிறீங்களா? சொல்லுங்க. நான் தான் இந்த காரியத்தை செய்தேன்னு சொல்லக்கூடாது. அப்படி செய்தேன்னு சொன்னா என் மகன் கல்யாணத்திற்கு அப்பளம் பாயாசம் கொடுக்க மாட்டேன். அப்படிங்களா? ஆமா, சொல்லக்கூடாதியா. செஞ்சது பூரா நீங்க தானே. ஆமா, நாங்க தான். ஐயா, எவ்வளவு அடிக்க வந்தாலும் கும்பிடு போட்டு காரியத்தை சாச்சிருவோம். ஆமா, காரியம் தானே. உங்களுக்கு காரியம் பெருசா வீரியம் பெருசா? காரியம் தானே பெருசு. வரட்டும். சரி, அவங்க வந்த உடனே கூள கும்பிடு மாதிரி போட்டு அப்படியே ஈரத்துணியை நனைச்சு மேல போட்டு அமுக்கி அவங்கள விட்டுருவோம். பயப்படாதியே, வர எதிர்பார்ப்பா. ஆமா, பெரிய
இல்ல இப்ப வாங்கியிருக்க அன்பளிப்பு பூரா மொத்தம் சேர்த்து நாடக அமைப்பாளர் சாணி ஒரு மராட்டமாக இந்த பூரா அன்பளிப்பு பூரா மொத்தம் சேர்த்து மந்திரியாரே அன்பளிப்பு பூரா மொத்தம் சேர்த்து நாடக அமைப்பாளர் அழகுராஜன் போய் கொடுக்கணும். ஜெய்வ புள்ள மரக்க. ஆமா, ஒரு ஆளு 3 கிலோ கடுவிட்டு இருக்காரு. அதுக்கு தான் மாற்று முழுங்குற மாதிரி முழுங்கினாரு. நான் தான் சொல்றேன் இல்லையா, அது வேற ஆளு கண்ணு குருடா இருக்குமோ 2 பேத்துக்கு. எலும்ப கடிக்கணும்னு ஏன் மேல தெரிஞ்சு. சரி பெரிய மகாராஜா எதிர்பார்ப்போம். எதிர்பார்த்து நிற்கின்றனா அண்ணன் தம்பி, நாங்கள் எதிர்பார்த்து நிற்கின்றனா அண்ணன் தம்பி.
மகாராஜா வணக்கம் மகாராஜா. தாங்கள் நலமாக இருக்கின்றீங்களா? சக்கரவன் கிருபையாலும் செந்தூர் உருவனாலும் திருச்செந்தூர் அருளாலும் ஐயனார் முத்தையாவுடைய அருளாலும் நல்லா இருக்கின்றையா, நல்லா இருக்கின்றேன். தங்கள் சக்கரவி எப்போதும் அருள் கொண்டே இருப்பார். இருக்கட்டும் ஐயா. மந்திரரே, தாங்கள் யாவேறு போகும்போது என்ன தெரிவித்து அடிப்படை மன்னன் பேர் வரும். மட்டிகை நெல் கல்கள் கொடுத்தால் வாங்கிப்பார்கள், இல்லை என்றால் திரும்பி வாழ்ந்தால் தெரிவித்தேன் தவிர ஆகிய கம்பளன் ஒரு பரிமாறம் 64 மலை சென்று அன்று கபடிதம் முறை கொன்று 136 மட்டும் நெல் அள்ளி ஐயா. இதற்கெல்லாம் காரணம் யாரும் கேட்டா சொந்தக்காரங்க மாமன் மச்சான் அம்பட்டு வசூல் பண்ணிவிட்டு இங்க வந்து 2 கிட்ட எல்லாமே. நான் சொல்வதை கொஞ்சம் கேளுங்கள். ராமநாதபுரத்திலே இருந்து வரும்பொழுது அரமண சோசியர் போதகுரு சோசியர் நம்ம இருந்தார். அவர் இடத்திலே சாதகத்தை கொடுத்து பார்த்தேன். அவர் சொன்னார், எப்படி உங்க மகன் கல்யாணம் திருச்செந்தூர் சன்னிதானத்திலே காதலி விழா நடத்த வேண்டும். இந்த வருடம் நடத்தவில்லை என்று சொன்னால் 7 வருடங்களுக்கு ஆகாது என்று உங்க மகன் சாதகத்தில் இருக்கின்றது. அவர் தான் போதகுரு சோசியர் சொன்னார். பத்திரே, நாங்க கேட்டது நெல் வாங்க போனதான் கேட்டோம். ஆமா, அப்படி தாங்கள் இடத்துல நெல் வந்து கேட்கும் போது சொன்னீர்கள், இடத்தில் ஆரக்குளம், சாலிக்குளம், கோரகுளம், குண்டுகுளம் எல்லாம் வெள்ளத்தினால் புயலினால் பாதிக்கப்பட்டு பஞ்சமாகி விட்டது. இருந்த நெல்லெல்லாம் பாதரவழி திருமணத்திற்கு செலவழிந்து விட்டதாக தாங்கள் தானே தெரிவித்தீர்கள். உண்மை. கர்சா குட்டாரத்தில் நெல் இருக்கின்றது. கம்பள ராணுவங்களை துணையாக அனுப்பி ஒரு வட்டிக்காவதும் 1.25 வட்டிக்கு வாங்குது சொன்னது யார்? நீங்க தானே. உண்மைதானே. நாங்கள் 1000 கம்பளம் 100 பரிவாரம் 64 படைவீர்களோடு அங்கு சென்று நெல்லு கேட்ட இடத்தில் இருக்கு இல்லை 2 வார்த்தை. மகாராஜா யாருமே பெருக்க முடியாது ஐயா, அப்படி ஒரு வார்த்தை. நாங்களும் எவ்வளவோ பொறுத்தோம், உங்க மாமமார்கள் பொறுக்க முடியாமல் இந்த காரியத்தை அடித்து மல்லு கட்டி காரணம் செய்த பிறகு அவங்க மாமனார்கள் மன்னிக்க வேண்டுமையா? நீங்க செய்யல பத்தியலா எங்க படிக்க மாட்டீங்களாங்க மகாராஜா? போய் வட்டிக்கு நெல் கேட்ட மகாராஜா தகாத வார்த்தைகள் பேசினார்கள், இழிவாக பேசினார்கள். அப்பொழுது மந்திரி தெரிவித்தார், கம்பளத்தார்களே கேட்ட கேள்வி அல்ல, பெரிய மகாராஜ் இளைய மகாராஜ் கேட்ட கேள்வி அடியுங்கள் குத்துங்கள் ஏன் விட்டாரு வருதாங்க. முத்தப்ப நாயக்கரே, தாங்கள் வல்லமை விடுத்தவர், விவரமானவர். ஐயா மந்திரரை வார்கள், ஏதோ தகாத முறையில் பேசிக் கொண்டே இருக்கின்றார்கள். உங்கள் மகன் கால்வாவை அடுத்த வருஷம் வைத்துக் கொண்டு தெரிவித்திருந்தால் காரியம் நடந்திருக்குமா? நாங்கள் எவ்வளவு சொல்லி பார்த்தோம் மகாராஜா. என்ன மந்திரரை வாருங்கள், ஏதோ தகாத வார்த்தைகள் பேசுகிறார்கள். உங்களுடைய மகன் கல்யாண காதலி விழா இந்த ஆண்டு நடக்கட்டாலும் பரவாயில்ல, அடுத்த ஆண்டு சீரும் சிறப்பும் நடத்தி தரும் எவ்வளவு சொல்லி பார்த்தோமுங்க. அதற்கு என்ன தெரிவித்தார்? ஐயாவுக்கு என்ன மனசுல என்ன எண்ணங்கள்? எவன் வீட்டுல இடம் விழுந்தான்னா ஐயா மகன் கல்யாண காது குத்து நடக்கணும், அதே அவருடைய திட்டம். மந்திரரே மகாராஜா, இது எல்லாம் உங்கள் சூழ்ச்சியாகத்தான் இருக்க வேண்டும். இல்லை, நடக்க கவனிப்போம். நாங்கள் அண்ணன் தம்பி இருந்தாங்க, என்ன செய்ய வேண்டும்? என் மகனுக்கு திருச்செந்தூர் சன்னிதானத்திலே காதல் வேலை நடத்த வேண்டும். உங்களுடைய மகன் கால்வா சிறப்பாக நடத்த வேண்டும். ஆமா, எங்க இடத்த இருக்கின்றீர்கள்? திருச்செந்தூர் சன்னிதானத்திலே. பார்த்தீங்களா, இப்படிப்பட்ட அரண்மனை இருக்கிறது, சக்கரதேவி ஆலயம் இருக்கிறது, ஏன் இங்கு நடத்தலாமே? மகாராஜா, நான் திருச்செந்தூர் சன்னிதானத்திலே காதலி விழா நடத்த வேண்டும் பிரார்த்தனை. நாங்கள் வந்திருந்து பார்க்கிற உங்க நோக்கு மட்டும் பேசுறீங்க. உங்க மகன் கல்யாண காதலி விழா எங்க நடக்கணும்? திருச்செந்தூர் சன்னிதானத்திலே. நம்ம புதுக்குளத்துல இருந்து திருச்செந்தூருக்கு இப்ப பஸ் இருக்காயா? வண்டி மாடு இருந்துச்சு, வெடி விட்டல மாடு புடிங்கிட்டு ஓடி போச்சு. உங்க மகனை அரண்மனை நேற்று தான் நான் என் பங்காளி சிவஞானமும் திருப்போணத்தில் 4 கடப்பார கம்மி முனப்பிடிச்சு வச்சிருக்கேன். உங்க மகனை என் மடியில கரைச்சு நான் புதக்கு. அப்படியானால் யார் யார் வர வேண்டும்? இங்கே பொம்மியம்மாள், செம்மியம்மாள், பாஞ்சாலி, வீரமணி சக்தி, பட்டத்தலைவர் சிவல்லையம்மாள், 1000 கம்பளம் 100 பரிவாரம் 64 படை வீரர்கள் வர வேண்டும். கோட்டையில் பெரிய மகாராஜா இருக்க வேண்டும். என் கல்யாணத்திற்கு இளைய மகாராஜா வர வேண்டும். என்ன வார்த்தை தெரிவிக்கிறீர்கள்? அந்நிய நாட்டு ஆங்கிலேயன் பகை மேல மேல வளர்ந்து கொண்டிருக்கின்றது. இருக்கட்டும், 1000 கம்பளம் 100 பரிவாரம் 64 படைத்தலைவர்கள் அந்த பரத்து பெண்களும் நானும் வர வேண்டும் என்று தெரிவிக்கிறீர்கள் மகாராஜா. ஆனால் அண்ணா மட்டும் தன்னந்தனியாக கோட்டையில் இருக்க வேண்டும் என்று தெரிவிக்கிறீர்களே. அந்நியன் பகை மேலும் மேலும் வளர்ந்து கொண்டிருக்கிறது. அண்ணாவுக்கு ஏதேனும் ஆபத்துகள் ஏற்பட்டால் என்னையா செய்வது? மகாராஜா, இவ்வளவு காலமாக உங்க இடத்திலே நான் பணிபுரிந்ததற்கு, இந்த பிள்ளை மகள் காதலி விழாவிற்கு தாங்கள் அண்ணன் தம்பி இருவரும் வல்லேண்டா என் நாட்டு மக்கள் என்ன பேசுவார்கள்? இருக்கட்டும், இருந்தாலும் பரவாயில்லை. பெரிய மகாராஜாவுக்கு ஆபத்துகள் ஏற்பட்டால் சட்டி பகடை பொட்டி பகடை இருவரை வைத்துக் கொள்வோம். சரி, அப்படி ஏதேனும் ஆபத்துகள் ஏற்பட்டால் பாஞ்சாலங்குறிச்சிக்கும்
திருச்செந்தூர் ஆலயத்திற்கும் 7 வெங்கடாரம் கட்டி வைத்துக்கும் அல்லவா? உண்மைதான். ஏதேனும் ஆபத்துகள் ஏற்பட்டால் ஒரு நகராவை முழங்கினால் எல்லோரும் ஓடி வருவோம் ஐயா. அப்ப ஆபத்து வரும்னு உங்களுக்கு தெரியுமா? நீங்க சொன்னதானே தெரியும். நீங்க சொன்னதானயா தெரியும். நீங்க சொல்ற போது இல்ல இல்ல, ஆபத்துகள் ஏற்பட்டால் முன்ன கூடி சொல்றீங்கல்ல, அப்ப எல்லாரும் ஓடி வருவோம். அப்படி என்றால் அல்லாமை சந்தோஷப்படுத்தி தாங்கள் செல்லுங்கள். அப்படி நான் தாமிரவரோட பக்கம் பார்த்து செல்லுகின்றேன். எங்க போய் கண்டிப்பா தூக்குமாங்க. குண்டு குண்டு நாதா குடி கொண்ட நாதா கோயில் கொண்ட இடங்களில் குடி கொண்டு கொண்டு நாத்தை குடி காக்க வாராய், கோயில் கொண்ட சக்க தேவி குளம் காக்கவா. அதே குண்டு குண்டு நாதா பரிவட்டங்கள் விழுது. அப்படியே அப்புறம் நாங்க படிக்கிற மாதிரி. சொல்லு. அடி ஆத்தாடி அம்மாடியே. ஆத்தாடி அம்மாடியே. அத்திரிக்கா எங்களுக்கு. என்னய்யா அந்த கல்- தூக்குங்கடா தண்டு ஏழங்கடி ஏழனா தூக்குங்கடா தண்டி ஏழு ஏழலங்கடி ஏழேலோ ஏழலங்கடி ஏழேலோ ஏழேலங்கடி ஏழேலோ மாடு ரெண்டு மதுரை வெள்ள ஏழங்கடி ஏழனா ஏழேலங்கடி ஏழேலோ மணி ரெண்டும் தஞ்சாவூர் ஏழலங்கடி ஏழு அது ஏழேலங்கடி ஏழேலோ. கே அரே ரங்க ஆத்தடி ஏப்பா போதவூர் இன்னைக்கு என்ன அந்த வேலை பார்க்காம போயிட்டியே? தம்பி கோமத்திரப்பாடி, அண்ணா நாம் இருவரும் பிறந்து வந்த நான்கு ஒருவர் மட்டும் ஒரு பிறந்தது தம்பி. உண்மைதான் அண்ணா. தங்களுடைய பிரிவை நினைக்கும் பொழுது தெரிவிங்கள் அண்ணா. என் முல்லைக்குளம் திருவாசகம் பிரபு அவர்கள் இருவரும் சேர்ந்து தானாவதி நடிக்கும் மாப்பிள்ளை மாமா கருப்பே அவர்களுக்கு 100 ரூபாய் அனுப்பி சொல்வார்கள்.
காக்கவந்த தெய்வமே தொட்டியர் குலம் காக்க வந்தேன் மகளே தேவி தேவி ஐயோ நான் என்ன செய்தேன் பிறவி எதற்காக அஞ்ச வேண்டும்? ஏன் அஞ்ச வேண்டும்? தம்பி பூமத்திர பாண்டியா அண்ணா, காடு வேட்டைக்கு சென்றால் ஒருவர் விட்டு ஒரு பிரிய மாட்டோம். தங்களுடைய பிரிவை நினைக்கும் பொழுது சூப்பர்யா கொடுப்பனா
My ladies and gentlemen, all of you, welcome. 12 தேசங்களை பிடித்தவன், 12 கோல்டு மெடல் பரிசு பெற்றவன், 13 போஞ்சியினும் பாஞ்சாலங்குறிச்சி ஹாட்டை பிடிக்க வந்திருக்கும் எமகாலன் நான். என்னுடைய பெயரை கேட்டால் இந்த அண்டமே கிடுங்கும், அகில உலகமே நடுங்கும். மை நேம் இஸ் கோட்டின் கலாந்துரை. தமிழ்நாட்டிலே 72 ஜமீன்கள் எல்லோரும் எங்களை கண்டு பயந்து அஞ்சு நடித்துக் கொண்டு கட்ட வேண்டிய கப்பதை கட்டிவிட்டு வாழ்ந்தவர்கள்.